பாக்ஸ்ல போடுங்க. நம்ம ஃபர்தரா வந்து அது எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்து நம்ம ஒன் ஆன் ஒன் இல்லாட்டி லைக் உங்களுக்கு டவுட் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். Okay, so a small intro. So I'm Vignesh, UI UX designer. So I do have 2 years of graphical experience and 3 years of UI UX experience. So நீங்க அந்த ஒன் ஆன் ஒன் செஷன்ஸ்லயும் வந்து அதுக்கு ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கொஸ்டினா கேட்கணும்னா நீங்க அதுல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம அதே மாதிரி நம்மளோட இன்னைக்கு ப்ரோக்ராம் போறது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அதில் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நம்ம வந்து டைரக்டா இன்னைக்கோட அஜெண்டா போயிடலாம். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட அஜெண்டா என்ன அப்படி மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ புதுசா இருக்கிறவங்க இங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யூஐ யூஎக்ஸ்னா என்னெல்லாம் தெரியாது. ஸோ பேசிக்கா யூஐ யூஎக்ஸ்னா என்னல இருந்து ஆரம்பிச்சு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் எப்படி பில்ட் பண்ணலாம், ஷார்ட் டைம்ல எப்படி மொபைல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு அஜந்தால வந்துட்டு இதெல்லாம் தான் உங்களுக்கு கவர் அப் ஆக போகுது. ஸோ வை யூஐ யூஎக்ஸ், யூஐ யூஎக்ஸ்னா என்ன, இண்டஸ்ட்ரி டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்கு, உங்களுக்கு அதுல ரிலேட்டடான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் நீங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வயர் ஃப்ரேமிங், கலர்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்றது, டைப்போகிராஃபி, கிரிட் சிஸ்டம், இதெல்லாம் என்னன்னு வந்து உங்களுக்கு டீட்டெயிலா போகும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வேணா அஜெண்டா. அண்ட் ஸோ பேசிக்கா இங்க இருக்கிறவங்க வந்துகிட்டு யூஐ யூஎக்ஸ்னா ஷார்ட்டா நான் வந்து முடிச்சிடுறேன். ஸோ யூஐ யூஎக்ஸோட டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி டிமாண்டட் கரியர் தான். அண்ட் உங்களுக்கு அது வந்து கிரியேட்டிவ் பிளஸ் ப்ராப்ளம் சால்விங் வந்து உங்களுக்கு இருக்கும். இது வந்து ஒர்க் பேசிஸ் பாத்தீங்கன்னா ரிமோட் பிளஸ் ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் இருக்கும், ரெகுலரா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ யூஐ அண்ட் யூஎக்ஸ், யூஐ அப்படின்னு சொல்றது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். நம்ம விஷுவலா நம்ம என்ன பார்க்குறோமோ, லைக் இட் கேன் பி மொபைல் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன்ஸ் ஆர் லைக் டேஷ்போர்ட்ஸ். உங்களுக்கு அது அது மட்டும் இல்லாம லைக் விஷுவலா நீங்க என்ன பாக்குறீங்களோ அது வந்து யூஐன்னு நம்ம சொல்லுவோம். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற ஃபீல், அதுதான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா கலர், டைப்போகிராஃபி, ஐகான், பட்டன்ஸ், லேஅவுட், இது எல்லாமே யூஐக்குள்ள வருது. அண்ட் யூசரோட ஃபீல், கம்ஃபர்ட், யூசரோட ஃப்ளோ, வயர் ஃப்ரேமிங், இது எல்லாமே வந்து யூஎக்ஸ்குள்ள வந்து வர ப்ராசஸ். ஸோ யூசர் எவ்வளோ கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கலான்னு வந்து பிளான் பண்றது தான் வந்து யூஎக்ஸ். ஸோ இதை வந்து ஷார்ட்டா இருக்கிற யூஐ யூஎக்ஸோட இது. அண்ட் உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ எல்லா டொமைனுமே யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் தேவை. ஸோ இட் கேன் பி ஹெல்த் கேர், பேங்கிங் செக்மெண்ட், இ காமர்ஸ், எஜுகேஷன், இது எல்லாமே இது ரிலேட்டடா இருக்கிற எல்லாமே வந்துக்கிட்டு யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் தேவைப்படுறாங்க. அண்ட் என்னென்ன மாதிரி ஜாப் ரோல்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, யூஐ டிசைனர், யூஎக்ஸ் டிசைனர், ப்ராடக்ட் டிசைனர், யூஎக்ஸ் ரிசர்ச்சர், இது போக உங்களுக்கு வந்து யூஎக்ஸ் டெஸ்டர் இருக்காங்க, யூஎக்ஸ் ரைட்டர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். அண்ட் இன்னைக்கு வந்து இது இது நீங்கள் இது இது மட்டும் இல்லாம நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, நம்ம வந்துட்டு பேசிக்கா எப்படி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஷார்ட் டைம்ல, இல்லாட்டி நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க. இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இல்லாட்டி நீங்க ஒரு ஃப்ரீலான்சிங் ஆர்டர் பண்றீங்க, இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷார்ட் 1 hour டியூரேஷன் இல்ல 1.5 hours டியூரேஷனுக்குள்ள நமக்கு முடிச்சு கொடுக்கணும். அப்படி மாதிரி இருக்கும்போது வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணலாம் தான் நம்ம இன்னைக்கு பிளான் பண்ண அஜெண்டா. அண்ட் அதுக்கு என்னென்ன நீடட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீடட். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இல்லாட்டி நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபர்தரா நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்மளால பில்ட் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து வயர் ஃப்ரேமிங் கான்செப்ட்ல இருந்து லைக் என்ன எப்படியெல்லாம் வயர் ஃப்ரேமிங் கான்செப்ட் உள்ள கொண்டு போறோம், கலர் தியரி அண்ட் டைப்போகிராஃபி அண்ட் கிரிட் சிஸ்டம்ஸ், காம்பனன்ட்ஸ், அண்ட் தென் இதெல்லாமே நம்ம எடுத்துட்டு வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐல எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி இன்னைக்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மேக் பண்ண போறோம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு அஜெண்டா. ஸோ இதான் வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு அஜெண்டா. ஸோ யா,
கூகுள் இது முடிக்க எப்படி போயிட்டு இருக்குது, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு, நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு. சாட்ல எதுக்காக கேட்கலாம், நம்ம கூட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கிறது இந்த சேட் மட்டும் தான். ஸோ நீங்க ஒரு மாதிரி ஒரு எனர்ஜியா இருக்கீங்க அப்படின்னா வந்து போறதுக்கு இதா இருக்கும். சார் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. நிமிஷா சிஸ்டர், எனக்கு இருக்கிறது சிஸ்டர், ரவி சிஸ்டர், பிரேமா சிஸ்டர், ரெமினா. கொஞ்சம் தனியா ஒரு இடத்துல காமிக்கோங்க. தேங்க்யூ. வாய்ஸ் கிளியரா இல்லை. அப்படியா? ஓகே, இப்போ கிளியரா இருக்கா நிமிஷா? எஸ், கிளியரா இருக்கா? கேக்குது? எக்கோ? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ so much. ஓகே, ஏன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு அஜெண்டா நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த செக்ஷன் 2 hours போகுது. இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஏஐ பேஸ் பண்ணி எப்படி என்னுடைய மொபைல் அப்ளிகேஷன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து ஷார்ட் டைம்ல எப்படி நான் டெலிவரி பண்றது அப்படிங்கறத கிளியராவே இன்னைக்கு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு எந்த கொஸ்டின் இருந்தாலுமே நோட் பண்ணி வைங்க, ஏன்னா சேட்ல போட்டுருங்க. நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்த செக்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிடலாம். எஸ், தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எந்த டூல் நம்ம யூஸ் பண்ண போறோம்னா, நம்ம நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வித் ஹெல்ப் ஆஃப் எந்த ஏஐ டூல் வேணாலும் நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் பண்ணலாம். பட் இன்னைக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, ChatGPT தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா எல்லாரும் அதுல தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கீங்க. ஸோ ChatGPT பேஸ் பண்ணிட்டு இன்னைக்கு எப்படி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து பண்றோம்னு வந்து பிளான் பண்ணி. ஓகே, ஸோ நான் நியூ சாட் எடுத்துட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஜென்ரலா இதுல ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கறேன். என் கூட சேர்ந்து நீங்களே அந்த ப்ராம்ப்டிங் அதெல்லாம் வந்து அப்படியே பார்த்துக்கோங்க எப்படி நான் பண்றேன்னு. ஸோ இப்போ என்ன நான் பண்ண போறேன்னா, ஹே ஹாய், let me know the top mobile application list in 2026. Sorry. ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்கா வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷனுக்கு வந்து என்னெல்லாம் பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாமே உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ஓரியன்டா வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாட் ஓரியன்டா உங்களுக்கு இருக்கும். இல்லாட்டி வந்துகிட்டு லைக் இ-காமர்ஸ் இருக்கும், எது வேணாலும் இருக்கும். உங்களுக்கு டொமைனே செலக்ட் பண்ணணும்னா அப்போ லிஸ்ட் மீ இன் த டொமைன். இப்போ டொமைன் ஓரியன்டா வந்து நீங்க பிளான் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிராவல் ஓரியன்டா இருக்கும். அப்புறம் வந்து ரைட் ஷேரிங் அப்ளிகேஷன், ஃபுட் டெலிவரி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு டொமைன்லுமே யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் தேவை. அந்த யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ்க்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்க இது மட்டும் இல்ல, எந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து இங்க அப்ளை பண்றதா இருந்தாலும் நீங்க இதில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ இப்போதைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டிராவல் ஓரியன்டா, டிராவல் அண்ட் டூரிசம் ஓரியன்டா நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஸோ ஐ ஹேட் selected the travel and tourism application வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ்ல வந்துகிட்டு உங்களுக்கு வந்து என்னெல்லாம் இருக்கும், கேட்டகரிஸ்ல என்னெல்லாம் இருக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து புக்கிங் இருக்கும், ட்ரிப் எப்படி பிளான் பண்ணலான் இருக்கணும், அதோட நேவிகேஷன், அதோட ஹோட்டல் புக்கிங்ஸ், ஃபிளைட்டோட புக்கிங், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா
ஒரு பட்ஜெட் பிளானிங், ஒரு ட்ரிப்போட பட்ஜெட் பிளானிங்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ட்ரிப் பிளானருக்குள்ள உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதுக்கான கரெக்டான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு இல்லை. ஸோ இப்போ நான் வந்து என்ன கேட்குறேன்னா, லிஸ்ட் மீ த ப்ராப்ளம் statement for this travel mobile application அப்படின்னு வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கிளியரா வந்து அதுவே கொடுத்துரும், என்னென்ன கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒரு ஸ்பெசிஃபிக்கான டொமைன் நீங்க செலக்ட் பண்ணாலும் அது ஓரியன்டா உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதான் ஷார்ட் டைம்ல வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதுல, இப்போ ஃப்ரீலான்சிங் ஆர்டர்ஸ் நீங்க எடுக்கிறதா இருந்தாலும் இன்டர்வியூ பேசிஸ்ல வந்து அவங்க டாஸ்க் கொடுக்கறதா இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்காது. ரிசர்ச் பண்ணி நம்ம என்ன யூஐ/யூஎக்ஸ் ப்ராசஸ் பண்றோமோ அந்த டைம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிளியரா கிடைச்சிரும். ஸோ இருக்கிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இப்படி பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு லாங் டைம் இருக்கும்போது நீங்க அந்த யூஐ/யூஎக்ஸ் ப்ராசஸ் வந்து நீங்க கம்ப்ளீட்டா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா வந்து இப்போ ஒன்னொன்னா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதெல்லாமே உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ், இதெல்லாமே வந்து உங்களோட ரிவ்யூஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி லிஸ்டா கிடைக்கும் போது எந்தெந்த பார்ட்ல உங்களுக்கு அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும், எந்தெந்த ஸ்கிரீன்ஸ்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ எனக்கு அதுல டோட்டலா எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் இருக்குன்னு வந்து எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, இல்ல வந்து எனக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா, இப்போ கேன் யூ லெட் மீ நோ த டோட்டல் நம்பர் ஆஃப் screens and list them. ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலா இது வந்து 62 ஸ்கிரீன்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. இப்போ எதுக்காக இது வந்து நான் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு பேசிக் ஒரு ஐடியாவே இல்லாம இருக்கும் இந்த மாதிரி எவ்வளவு ஸ்கிரீன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இது வந்து 2 பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல எடுத்துட்டு போவோம். இன்டர்வியூ பேஸ்லயும் சரி, ஃப்ரீலான்சிங் பேசிஸ்லயும் சரி. இப்போ ஃப்ரீலான்சிங் பேசிஸ்ல வந்து இப்போ கிளைண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பர் ஸ்கிரீனுக்கு வந்து இவ்வளவு ருபீஸ் அப்படின்னு மாதிரி நம்ம எடுத்துட்டு போய் ஒரு கால்குலேஷன் நம்ம பண்ணணும்னா நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஸோ ஈஸியா நீங்க வந்துகிட்டு நம்ம ஒரு பிளானிங் பண்றதுக்கு இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் இவ்வளவு இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சாதான் அது பேஸ்ல நம்ம வந்து பிளான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க இன்டர்வியூல ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட வந்து டாஸ்க் அசைன் பண்றாங்கன்னா இவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் இருக்கு, அது பேசிஸ்ல எனக்கு இவ்வளவு டியூரேஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து ஸ்பீட் அப் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் தெரிஞ்சா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகிறது. எஸ் சார். இப்போ எனக்கு அந்த ஸ்கிரீனை தாண்டி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நான் ChatGPT ரிப்போர்ட் மட்டும்தான் எடுக்க முடியுமா, வேற என்ன ரூட்ல எல்லாம் எடுக்கலாம்? இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இங்க ஒரு நிமிஷம் சார் சாட்ல போறேன். ஸோ இது வந்து டோட்டலா இப்போ இதே வந்து எல்லா இடத்துலயும் சென்ஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கொடுக்குது. இது மட்டும் இல்லாம எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்காங்கல்ல நம்ம மார்க்கெட்ல, அந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸோட ரிவ்யூ ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க ஒருத்தங்க வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த ரிவ்யூ ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட ஜென்ரலான ஒரு யூசர் பேஸ்டான இன்டர்வியூஸ், இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து வேற யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஓரியன்டா நம்ம கேட்டோம்னா நமக்கு அதெல்லாம் அவங்க ஸ்பெசிஃபிக்கா ஃபீல் பண்ணிருக்காங்க நமக்கு தெரியும். அண்ட் இதுவுமே நம்ம டெப்தா நம்ம வந்து யூஎக்ஸ் ப்ராசஸ்ல நம்ம ரிசர்ச் ஓரியன்டா போகும்போது அதுக்கு ஒரு சில ப்ராம்ப்ட் இருக்கு சார். அந்த ப்ராம்ப்ட் நம்ம போடும்போது நமக்கு கிளியரான ப்ராப்ளம்ஸ் இன்னும் ஃபைன் டியூனா வந்து நமக்கு கிடைச்சிடும். யா யா சார். ஸோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் கிடைச்சிரும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணலாம். யா இப்போ 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 வந்து நீங்க எல்லா ஸ்கிரீன் இப்போ லிஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் வந்து 62ன்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் இவ்வளவுமே நம்ம பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நோ. ஏன் வந்து நான் சொல்றேன்னா தேர் இஸ் a term called as MVP, மினிமம் வயபிள் ப்ராடக்ட். ஸோ ஒரு ப்ராடக்ட் நம்ம ரன் பண்றோம், ஒரு அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா
அந்த 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 ப்ராசஸ் இல்லாம அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகாது. ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து நமக்கு இருக்காது. ஸோ அந்த மினிமம் வயபிள் ப்ராடக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் வந்து நம்ம டிசைன்ஸை பிளான் பண்ணோம். ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்துக்கிட்டு அப்கிரேடேஷன்ஸ்ல நமக்கு வந்து அட்டாச் ஆகிற விஷயம் தான் மீதி இருக்கிற ஸ்கிரீன்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ நான் இப்போ இது என்ன சொல்றேன்னா, லிஸ்ட் மீ வித் த MVP screens first. ஸோ இப்போ டோட்டல் பேசிஸ்ல வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து மினிமம் வயபிள் ப்ராடக்ட்ல வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அண்ட் பேசிக்கான யூசரோட ஃப்ளோவுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பிளாஷ் ஆன்போர்டிங் லாகின், அதுக்கப்புறம் வந்து ஹோம் சர்ச். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஸ்கிரீன்ஸா வந்து உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு அப்ளிகேஷன்லயும் சரி. ஸோ இது வந்து இது பேசிஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க கிளைண்ட் கிட்ட அப்ரோச் பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க வந்து இன்டர்வியூ பேசிஸ்ல இந்த ஸ்பெசிபிக் டாஸ்க் வந்து மெயின் ப்ரையாரிட்டியா வச்சுக்கிட்டு முடிக்கிறதா இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் வந்து இங்க ஆல்ரெடி இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, நம்ம பேசிக்கா என்ன பண்ணுவோம்னா ஸ்கெட்சிங் பண்ணுவோம், வயர் ஃப்ரேமிங் ப்ராசஸ்ல பண்ணுவோம். இப்போ நம்ம அதிகமா என்ன ஃபோக்கஸ் பண்றோம், யூஐக்குள்ள போக போறோம். யூஎக்ஸ்ல நம்ம வந்து அது வேற சில டெக்னிக்ஸ் இருக்கு. இன்னொரு வெபினார்ல வந்து நம்ம அதை பிளான் பண்ணலாம். இப்போ யூஐ பேசிஸ்ல போறனால நம்ம இந்த யூஐல நம்ம எப்படி ஸ்கெட்ச் பண்றது அப்படின்னு மாதிரி எடுத்துட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வயர் ஃப்ரேமிங் கான்செப்ட் தான். வயர் ஃப்ரேமிங் கான்செப்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, லோ ஃபெடிலிட்டி, மிட் ஃபெடிலிட்டி, ஹை ஃபெடிலிட்டி அப்படின்னு 3 கான்செப்ட் இருக்கு. ஸோ லோ ஃபெடிலிட்டியில பாத்தீங்கன்னா நீங்க நார்மலி ஸ்கெட்சிங் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துட்டு போவீங்க. மிட் ஃபெடிலிட்டின்னு சொல்றது வந்து நமக்கு ஒரு சில டூல்ஸ் இருக்கு, பால்சாமிக், அதே மாதிரி மீரோ, ஃபிக் ஜாம், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து மிட் ஃபெடிலிட்டியை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஹை ஃபெடிலிட்டின்னு சொல்றது நம்மளோட எண்ட் ஸ்கிரீன்ஸ். ஓகேங்களா? பட் இப்போ இந்த ஏஐ வந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம டைரக்டா மிட் ஃபெடிலிட்டியை நம்மளால எடுத்துக்க முடியும். அதுதான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் நான் இங்க ஆல்ரெடி பார்த்துருக்கேன்ல. ஸோ இது நான் எடுத்துக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ provide me the wire frame, provide me the wireframe for this screens as an image format. ஸோ நான் வந்து என்ன கேட்குறேன்னா, நம்ம டைரக்டா மிட் போறோம் ஏன்னா நமக்கு டைம் டியூரேஷன் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. பேசிக்கா டு பி வெரி ப்ரிசைஸ், நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்ல வேற யாருக்கோ வந்து டெக்னிக்ஸ் வந்து நான் லே பண்ணது இல்லை. வை? பிகாஸ் அவங்க ப்ராப்பரான யூஐ யூஎக்ஸ் டெக்னிக்ஸ் இதெல்லாம் பண்ணணும். சின்ஸ் ஏஐ வந்து ஒரு சைடு வர்றதுனால ஐடியேஷனுக்கு மட்டும்தான் இந்த டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கரெக்டான ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா அதுக்கு கரெக்டான யூஎக்ஸ் இருக்கணும். ஸோ இது சாட் ஜிபிடி கொடுக்குது அந்த டேட்டா கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு போகக்கூடாது. அதுக்கு பின்னாடி ஒரு ரிசர்ச் அதெல்லாம் இருந்தா மட்டும்தான் கரெக்டான ப்ராப்ளம் வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா, நான் இப்போ வயர் ஃப்ரேமிங் கேட்டிருக்கேன். இந்த வயர் ஃப்ரேமிங்ல வந்து இப்போ டோட்டலா 5 ஸ்கிரீன் வந்து டோட்டலா கொடுத்துருக்கு. நீங்களும் ஜென்ரேட் பண்ணும்போது இப்படி ஜென்ரேட் பண்ணீங்க. ஒரு ஸ்கிரீனா கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். டோட்டலா இவ்வளோ இஷ்யூ, ஐ மீன் இவ்வளவுதான் இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும்னு இருக்கும். ஸோ 5 ஸ்கிரீன்ஸாவோ 3 ஸ்கிரீன்ஸாவோ நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இஷ்யூ இருக்காது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்துக்கிட்டு நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு ரிலேட்டடான ஸ்கிரீன்ஸ். ஸோ அதிகமா எடுத்துட்டு போகணும்னா நான் இது மட்டுமே எடுக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கான வயர் ஃப்ரேமிங் வந்து நம்ம பில்ட் பண்றோம். ஸோ இதுதான் வந்துகிட்டு மிட் ஃபெடிலிட்டி. ஸோ லோ ஃபெடிலிட்டி வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ற பேசிஸ். மிட் ஃபெடிலிட்டின்னு சொல்றது வந்து இந்த அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். டிஜிட்டலா உங்களுக்கு வந்து கிடைக்கிற அவுட்புட் தான் இது. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இப்ப நம்ம ஏ யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மிட் ஃபெடிலிட்டி தான் நமக்கு டைரக்டா எடுக்க போகுது. ஸோ இது வந்து நீங்க ஒரு ஐடியேஷன் பர்பஸ்க்கு மட்டும் தான் நீங்க இது யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே வந்து கரெக்டான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சால்வ் பண்ணி உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ஸ் கொடுக்கணும்னா இல்ல, ஐடியேஷ் நீங்க இதுல இருந்து எடுத்துக்கலாம், ரெஃபரன்சஸ்க்கு வந்து நீங்க எடுத்துக்கலாம். சார் நான் வந்து இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து பால்சாமிக்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி மிட் ஃபெடிலிட்டி பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபிக் ஜாம், ஃபிக்மாக்குள்ளேயே வந்து ஃபிக் ஜாம்னு ஒரு இருக்கு. ஸோ ஃபிக் ஜாம் யூஸ் பண்ணி பண்ணலாம். அண்ட் மீரோலி உங்களுக்கு வந்துட்டு இது வந்து பண்ண முடியும் சார். இல்ல சார், நீங்க வந்து பேசிக்கா வேற எது வேணாலும் எடுக்கிறதா வந்து ஐடியேஷன்ஸ் வந்து இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கோட அஜெண்டா வந்து நம்ம மொபைல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றதுனால நம்ம வந்து மொபைல் அப்ளிகேஷன் பேசிஸ்ல மட்டும் தான் நம்ம போறோம் சார், டிராவல் பண்றோம். ஸோ அதான் சார், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஎக்ஸ் வந்துகிட்டு கரெக்டான ப்ராப்ளமை சால்வ் பண்ணா யூஎக்ஸ் ரொம்ப மஸ்ட். பட் நம்ம வந்து ஒரு ஐடியேஷன் தேவை, நமக்கு 1 hour தான் இருக்கு, 1.5 hours தான் இருக்குன்னு சொல்லும்போது ஐடியேஷனுக்கு நம்ம இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்துகிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் உங்களுக்கு வந்து எடுத்துட்டு நீங்க லே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இங்க ஆல்ரெடி லிஸ்டிங்கா இருக்கும். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷனுக்கு ரிலேட்டடா எவ்வளவு ஸ்கிரீன்ஸ், ஹோமுக்கு ரிலேட்டடா எவ்வளவு ஸ்கிரீன்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் எவ்வளவு இருக்கு. இப்போ வந்து ஹோட்டல்ஸ்னா ஹோட்டல்ஸ்க்கு தகுந்த மாதிரி. ஸோ இப்போ ஹோட்டலுக்கு ஜென்ரேட் பண்ணா நீங்க அந்த ஹோட்டல் பேசிஸ்ல நீங்க எடுத்துட்டு போகலாம். பட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ப்ராம்ப்ட் வந்துகிட்டு கரெக்டா கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளைஸ் கிடைக்கும். நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா அவுட்புட்ஸ் வராது. ஸோ ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கணும். நம்ம ஒரு தடவை வந்து நம்ம இன்டராக்ட் பண்றோம்னா ஜென்ரலா எனக்கு இந்த ஸ்கிரீன் கொடு, இந்த ஸ்கிரீன் கொடுன்னா அது கொடுக்காது. ஸோ நீங்க வந்து கரெக்டா லிஸ்ட் பண்ணணும், இதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு மாதிரி நீங்க லிஸ்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரீன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கேப்ல பேசிடலாமா? யாராவது டவுட் இருக்குன்னு கேட்குறேன். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஓகேவா? கிளியரா? எஸ் மியூட் ஆன் பண்ணி பேசலாம். லாக் இல்ல, ஓபன்ல தான் இருக்கு. சாட்டும் நீங்க பண்ணிக்கலாம். இது முடிக்க ஒரு கிளாரிட்டி இருக்கா? நான் ஏன் கேட்டு போறோம் அப்படின்னு தேங்க் யூ. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் ரொம்ப கிளாரிட்டியா கொண்டு போறாரு. ஸோ இந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இமேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ இமேஜ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் எதுக்கெல்லாம் ஐடியேஷன் தேவையோ அதுக்கு மட்டும் நீங்க வந்து ரெஃபரன்ஸுக்கு இது வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, எந்த ஒரு டிசைனும் பெர்ஃபெக்டா வரணும்னா அப்போ அதுக்குன்னு வந்து நமக்கு ஒரு டிசைன் சிஸ்டம் வந்து தேவை. ஸோ அந்த டிசைன் சிஸ்டம் தான் வந்து நம்ம பில்ட் பண்ண போறோம். So now can man put the design system for this mobile application.
இப்போ வந்து நான் டிசைன் சிஸ்டம் வந்து நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். இது எதுக்கு வந்து நான் கேட்கறேன்னா, ஜென்ரலா நமக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்கும். அதே மாதிரி அதுவுமே ஒரு சில ஐடியாஸ் கொடுக்கும். இது ரெஃபரன்ஸ் வைஸ் நீங்க எடுக்கணும்னா, ஸோ டிசைன் சிஸ்டம்ஸ்குள்ள என்னெல்லாம் வரும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேம்ல இருந்து லோகோஸ்ல இருந்து கலர்ஸ், என்னெல்லாம் கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், அதுக்கு ரிலேட்டடான டைப்போகிராஃபி, பாடி, ஐ மீன் இந்த டைப்போகிராஃபிலே வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ டிஸ்பிளே கண்டென்ட், ஹெட்டிங்கு, பாடி கண்டென்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வரும். ஸ்பேசிங் ஓரியன்டா உங்களுக்கு வரும். ஸோ கிரிட் சிஸ்டம், இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிக்சரைஸா காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு இனிமே புரியும். ஸோ இது எல்லாம் ஐகான்ஸ்ல இருந்து பட்டன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டா இந்த டிசைன் சிஸ்டம்குள்ள உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டிசைன் சிஸ்டம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பண்ணாதான், மொபைல் அப்ளிகேஷன் மட்டும் இல்ல, வெப்சைட்டா இருக்கட்டும், வேற எந்த டிசைன்ஸ் நீங்க பண்றதா இருந்தாலும் அந்த டிசைன் சிஸ்டம் ஓரியன்டா நீங்க மூவ் பண்ணாதான் அந்த டிசைன் வந்து பெர்ஃபெக்டா உங்களுக்கு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த டிசைன் சிஸ்டம் ஓரியன்டா மட்டும்தான் எல்லா டாப் எம்என்சி கம்பெனிஸுமே வந்துகிட்டு அவங்க வந்து ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்றாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஏதாச்சும் ஒரு சர்டைன் ஒரு 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 ஃபார்மேட் மாத்துறாங்க, இல்ல ஒரு சேஞ்சஸ் உள்ள கொண்டு வராங்க, அவங்கள வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த டிசைன் சிஸ்டம் பேசிஸ்ல இருக்கிற ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் லெவலே அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிசைன் சிஸ்டம் வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனும் வெப்சைட்டுக்குமே வந்து நீங்க பில்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இதுல என்னெல்லாம் இருக்குன்னு வந்துட்டு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோகோ அண்ட் அதர் பிராண்டிங் ரிலேட்டடான எல்லா ஐடியாஸுமே இதுல வந்துருக்கும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கலர்ஸ் வந்து நம்ம இதுல பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ கலர்ஸ் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம். இது நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து எடுத்துட்டு போறேன், ஏன்னா நமக்கு ஒரு ஐடியா வேணும்ல. ஸோ இது ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குன்னு மட்டும் தான் நான் இதுல காமிச்சிருக்கேன். இனி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போகலாம். ஸோ now we can create a color system for this mobile application. இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கலர்ஸ் நான் சொல்றதுனால ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன். ஒரு கலர்ஸுக்குமே வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங் பேசிஸ்ல நீங்க அந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஓகே, ஸோ அந்த கலர்ஸ் பேசிஸ்ல நீங்க போகும்போது தான் உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால நீங்க அது ஓரியன்டாவும் இதுகிட்ட கேட்கலாம். லைக் என்ன கலர்ஸ் வந்து இதுக்கு நீங்க சஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னு மாதிரி நீங்க இன்டராக்ட் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டிராவல் ஓரியன்ட் அப்ளிகேஷன்னால இப்போ அது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னல கலர் சைக்காலஜி, அது ஃபீல் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த கலர்ஸ்க்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ அது வந்து என்னன்னு கொடுக்குதுன்னா ட்ரஸ்ட் ஓரியன்டா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ கிரீன் வந்து பாத்தீங்கன்னா நேச்சர் ஓரியன்டா இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு கலர்ஸ்க்குமே ஒரு மீனிங் இருக்கும். அண்ட் இப்போ இப்போ இதுல ஹைலைட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடான கலர், அதுக்கான எக்ஸாக்ட் ஹெக்ஸ் வந்து அவங்க கொடுத்திருப்பாங்க. ஸோ ஹெக்ஸ்ன்னு வந்து என்னன்னு சொல்றதுன்னா கோட், எக்ஸாக்டான கலரோட கோடு வந்து இங்க வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு கலர் கான்செப்ட் டிசைன் சிஸ்டம்ல கலர் இது நீங்க மேக் பண்ணும்போது நீங்க வந்து எக்ஸாக்டா ஹெக்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து பில்ட் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் a minute. அன்ஸ்டேபிள்னு வருது இன்டர்நெட் கனெக்ஷன். கேக்குதா? ஓகே, ஃபைன். யா, ஸோ வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஏன்னா இங்க இன்டர்நெட் வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்னு வருது. உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்களா? ஓகேவா? கிளியர் கிளியர் தான். தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது ஓரியன்டா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஹெக்ஸ் கலர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க உங்களோட டிசைன் சிஸ்டம் வந்து நீங்க பில்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இப்போ நான் வந்து இது எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து என்ன கொடுக்க போறேன்னா கிரியேட் திஸ்
as my reference in the image format மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ நீங்க ஒரு தடவை நீங்க வந்து போய் நீங்க வந்து இது ஹெக்ஸ இல்லை எல்லாமே வந்து நீங்க பார்த்து ரெடி பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா நம்ம ஃபைலுக்குள்ள தான் எடுத்து ஒர்க் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னா அது நீங்க இமேஜா ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இது எடுத்து அந்த ஃபைலுக்குள்ள போட்டு ஈஸியா நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இது மேக் பண்றோம். எஸ் சார். என்னோட டவுட் என்ன அப்படின்னா, நான் ப்ரொடக்ஷன் போறேன். ப்ரொடக்ஷன் போறப்ப இப்ப நீங்க ஃபார்மேட் நான் யூஸ் பண்ணலாமா? சார் இப்போ ப்ரொடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரொடக்ஷன் சார். இப்போ வந்து ஃப்ரீலான்சிங் ஓரியன்ட் ஆன ப்ரொடக்ஷன் டீம்ல அவங்க ஒர்க் அவுட் பண்றாங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு போகலாம். பட் எம்என்சி கம்பெனிஸ் லெவல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்குமே அவங்க ஒரு டிசைன் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டிசைன் சிஸ்டம் பேசிஸ்ல தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒர்க் அவுட்டே பண்ண முடியும். அவங்களுக்குன்னு ஒரு மெட்டீரியல் டிசைன் இருக்கும், ஒரு டிசைன் சிஸ்டம் இருக்கும். ஸோ அது பேஸ் தான் நம்ம அடுத்த ஒர்க்கே பண்ணணும் தவிர நம்ம புதுசா ஜென்ரேட் பண்றதுக்கோ இது பண்றதுக்கோ எம்என்சில வந்து உங்களுக்கு சான்சஸ் இருக்காது. ஆனா ஃப்ரீலான்சிங் ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த இப்போ இந்த உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் தெரியணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் சார், மொபைல் அப்ளிகேஷன் லிஸ்ட் இவ்வளவு இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணணும் அப்படி இப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதுக்கு எல்லாமே வந்துகிட்டு நம்ம வந்து இது இந்த பேசிஸ்ல வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ. ஸோ யா ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கோட்ல இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு டிசைன் சிஸ்டம்ல கலர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்துகிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா டைப்போகிராஃபி வந்து நான் பார்க்க போறேன். ஏன்னா கலர் அண்ட் டைப்போகிராஃபி தான் ஒரு மொபைல் அப்ளிகேஷனோட மேஜரான வேல்யூவே டினோட் பண்றது. ஓகேங்களா? ஸோ நவ் வி கேன் plan about the typography. So இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து ப்ராம்ப்டிங் பேசிஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு அது ஓரியன்டாவே நான் கொடுக்கும்போது அது இமேஜாவே வந்துருச்சு. ஸோ நம்ம ஒரு டைம் ப்ராம்ப்ட் போடும்போது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்ம டினோட் பண்ணி போடணும். இப்போ வந்து நம்ம பிளான் பண்றோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் போடணும். இப்போ இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இமேஜ்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து நீங்க இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இங்க இமேஜ் ஜென்ரேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்புமே வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், நான் ஜஸ்ட் என்னன்னு கொடுத்துருக்கேன், நவ் வி கேன் பிளான் அபவுட் தி டைப்போகிராஃபி அப்படி மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து லிஸ்ட் அந்த கான்செப்ட்ல கொடுக்கல. இப்போ வந்து நான் இமேஜ் இது ஆல்ரெடி இமேஜ் கிரியேட் பண்ணாலும் நெக்ஸ்ட் அது இமேஜா வந்து அது ஜென்ரேட் ஆயிருக்கு. இதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைக் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்ததுல இருந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரிக்குள்ள என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு நம்ம ஃபைன் டியூன் பண்றோம். ஏன்னா அந்த ஸ்கிரீனை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி டிசைன் பண்ணும்போது தான் இனிமே வந்து நம்ம கிளையண்டோ இல்லாட்டி வந்து இன்டர்வியூ பர்சன் கிட்டே நமக்கு வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த பேசிஸ்ல நம்ம எடுக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் வந்து நம்ம எவ்வளவு இருக்குன்னு பாக்குறோம். அண்ட் அதுக்கு வந்துகிட்டு இவ்வளவு ஸ்கிரீன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம வயர் ஃப்ரேமிங் கான்செப்ட்ஸ் வந்து பில்ட் பண்றோம். ஸோ வயர் ஃப்ரேமிங் கான்செப்ட் பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்டையரா ஸ்கிரீன் கிடைச்சிருச்சு, மிட் ஃபிடிலிட்டியில நம்ம ஸ்கிரீன் கிடைச்சிருச்சு. பட் அதுக்கு ஒரு டிசைன் சிஸ்டம் இருந்தாதான் நமக்கு பெட்டரா இருக்கும். ஸோ அந்த பேசிஸ்ல நீங்க பார்க்கும்போது அப்போ ஒரு டிசைன் சிஸ்டம் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். அந்த டிசைன் சிஸ்டம்ல வந்துகிட்டு நம்ம வந்து இப்போ கலர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி இப்போ நமக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு டைப்போகிராஃபி எடுக்கிறோம். ஸோ டிசைன் சிஸ்டம்குள்ள நிறையவே இருக்கு. நம்ம வந்து கலர்ஸ் இப்போ வந்து நமக்கு நெக்ஸ்ட் வந்து டைப்போகிராஃபி வந்து நம்ம. ஸோ டைப்போகிராஃபில வந்து இன்டர், எஸ், அப்போ மொபைல் அப்ளிகேஷன், ரொபேட்டோ, இன்டர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபெமிலியரான டைப்போ. ஸோ இந்த இந்த இன்டர் ரொபோட்டோஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்களா?
உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்து டெக்ஸ்ட் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா, இப்போ வந்து எனக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி நமக்கு டைப்போவும் கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன கேட்கறேன்னா, நவ் வி கேன் இப்போ இப்போ நான் என்ன ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி, உங்களுக்கு எனக்கு இன்டர் வேணாம், எனக்கு வேற ஏதாச்சும் பேசிஸ்ல வேணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி போடலாம். லிஸ்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபாண்ட் ஸ்டைல், இல்லாட்டி ஃபாண்ட் அப்படி ஃபாண்ட் ஸ்டைல் கேட்டுட்டு நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, அது அது வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி என்ன டிராவல் ஓரியன்டா மொபைல் அப்ளிகேஷனுக்கு எனக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம் நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அது லிஸ்ட் பண்ணிடும். அண்ட் அது பேசிஸ்ல நீங்க வந்து இது கிரியேட் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா? நவ் கிரியேட் மீ த, இப்போ நான் திருப்பியும் இமேஜ் வைஸா தான் நான் ஜென்ரேட் பண்ண போறேன். என்டையர் டிசைன் சிஸ்டம் for this travel application. ஸோ நான் வந்து இப்போ நமக்கு அவ்வளோ டைம் இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, நான் இப்போ ஒரு ஒரு ஸ்டெப்பா போகாம கலரும் டைப்போகிராஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால நான் அது ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி எடுத்தேன். இப்போ வந்து நான் என்ன, நமக்கு அவ்வளோ டைம் இல்லாததுனால நான் என்டையர் டிசைன் சிஸ்டமே எனக்கு வேணும் அப்படின்னு மாதிரி நான் அது பாக்குறேன். ஸோ அதனால நான் இப்படி ஜென்ரேட் பண்ணி கொடுங்க மாதிரி நான் கேட்டிருக்கேன். இதுவே நீங்க வந்து இப்போ ஃபிக்மாக்குள்ள நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, ரொம்ப ப்ரொஃபஷனலா நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு ஃபைலும் இதுல இருந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, ஃபிக்மா ஓபன் பண்ணிக்கிட்டு, ஸோ நீங்க ஒரு பாக்ஸ் லே பண்ணலாம். இந்த கலர் கோட் எடுத்துக்கிட்டு அதுல போய் லே பண்ணிட்டு கலர் சிஸ்டம்ஸ் வந்து நீங்க வந்து மேக் பண்ணலாம் அந்த ஃபிக்மால. ஓகேங்களா? நமக்கு டைம் இல்லாததுனாலதான் இப்படி இமேஜ் வைஸா ஜென்ரேட் பண்ணி நம்ம எடுத்துட்டு போறது. ஸோ டைப்போகிராஃபிலுமே நீங்க வந்து H1 till H6, அந்த H1 till H6 அது என்ன கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஹெட்டிங் 1 till ஹெட்டிங் 6 இதெல்லாம் வந்து நம்ம டேக்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹெட்டிங் 1ல இருந்து ஹெட்டிங் 6 வந்துகிட்டு ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா H1ல இருந்து நம்ம கொடுத்துக்கிட்டு, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து வர்றதுக்கு H6 வந்து நீங்க எடுத்துட்டு போவீங்க. ஸோ அதான் வந்து டைப்போகிராஃபில இருக்கிற கான்செப்ட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜென்ரேட் ஆயிருச்சு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்டையர் டிசைன் சிஸ்டமே கேட்டிருக்கேன். ஸோ பிரைமரி கலரா இது கொடுத்துருக்கு, செகண்டரி கலரா இது கொடுத்துருக்கு. அண்ட் ஜஸ்ட் யா, இப்போ வந்து பிரைமரி கலரா இது வந்து கொடுத்துருக்கு, செகண்டரி கலரா இது கொடுத்துருக்கு. எவ்வளவு ஸ்பேசிங்ஸ் கொடுத்துருக்கு நம்ம வந்து, ஆமா 4, 8, 12 அந்த மாதிரி ஈவன் கவுண்ட்ஸ்ல தான் வந்து நம்ம ஸ்பேசிங்ஸ் எடுத்துட்டு போவோம். ஸோ ஸ்பேசிங்ஸ் எவ்வளோன்னு வந்து கொடுத்துருக்கு. ஷேடோஸ், அதோட ரேடியஸ் வந்து எவ்வளவு நம்ம கொடுக்கணும்னு வந்து கொடுத்துருக்கு. ஷேடோஸ் வந்து கொடுத்துருக்கு. இப்போ ரேடியஸுமே ஈவன் கவுண்ட்ஸ்ல தான் நம்ம வந்து எடுத்துட்டு போவோம். ஸோ ஒரு பட்டன்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்க நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லா மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லயும் பட்டன்ஸ் வந்து ரொம்ப ஹைலைட்டடா இருக்கும். ஸோ பட்டன்ஸோட ரேடியஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு மாதிரி அது ரேடியஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்கு. அண்ட் டைப்போகிராஃபி ஸ்பேசிங்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஷேடோல இருந்து அதே மாதிரி ஐகான்ஸ், இப்போ ஐகான்ஸ், பட்டன்ஸ், டெக்ஸ்ட் ஃபீல்ட் அப்படின்னு வந்து சொல்றது நம்ம ஒரு இன்புட் வாங்குறோம்ல, லைக் இன்புட் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். என்னன்னா இப்போ என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு மாதிரி ஒரு சில டேட்டாஸ் நம்ம வாங்குவோம்ல, அதுக்கு எப்படி நம்ம இது கொடுக்க வேண்டியது இருக்கும். கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இமேஜஸ் நீங்க பிளேஸ் பண்றதுக்கோ இல்லாட்டி வந்து 50% ஆஃப், நீங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி இருக்கிற இதுல வந்து நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கார்ட்ஸ் பேசிஸ்ல உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கார்ட்ஸ் எப்படி நம்ம வந்து பண்றது, சிப்ஸ் எல்லாமே வந்து உங்களோட டிசைன் சிஸ்டம்ல வந்து உங்களுக்கு வந்து கிளீனா வந்து ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ காம்பனன்ட்ஸ் நீங்க என்னெல்லாம் பண்ணணும்,
அது மாதிரி அப்புறம் இமேஜஸ் இதுல இருந்து எல்லாமே வந்து கொண்டு ஒரு டிசைன் சிஸ்டம்ல வந்து பெர்ஃபெக்டா உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வரைக்குமே நம்ம ப்ராம்ப்டிங் பேசிஸ்ல எடுத்துடலாம். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கேட்கலாம். ஏன்னா இது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண போறோம். சேட் ஓப்பன்ல தான் இருக்கு. அதே மாதிரி அன்மியூட் பண்ணிட்டு பேசுற மாதிரி இருந்தாலும் பேசலாம். நான் ரிமூவ் இதை எடுத்துட்டேன் நான். எனி டவுட்? இப்போ முடிக்க டவுட் இல்லை அப்படின்னா கூட ஆன் பண்ணி டவுட் இல்லைன்னு சொல்லலாம். நோ டவுட் சார். நிமிஷா, தேங்க்யூ. எனி அதர்ஸ்? கிளியரா இருக்கு. கார்த்தி ப்ரோ, தேங்க்யூ. ரகு, தேங்க்யூ. சார் நோ டவுட்ஸுங்க சார், கிளியரா விசிபிளா அவரு சொல்லி கொடுத்தாரு, அதனால ஈஸியா கன்வே ஆச்சுங்க. தேங்க்யூ ரமேஷ் சார், தேங்க்யூ சார். போலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மேக் பண்றதுக்கு நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. வயர் ஃப்ரேமிங் கிடைச்சிருச்சு, கலர்ஸ் கிடைச்சிருச்சு, டைப்போகிராஃபி கிடைச்சிருச்சு, டிசைன் சிஸ்டம் கிடைச்சிருச்சு. இது எல்லாமே நம்ம ஜென்ரேட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்பவே நமக்கு ஒரு 50 to 60% ஆஃப் ஜாப் வந்து ஓவர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது அப்படியே ஃபிக்மா ஓபன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து மேக் பண்ண போறோம். ஸோ இது நான் அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னுக்காக நான் ஆல்ரெடி ஃபைல்ஸை வந்து நான் ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் இது எல்லாமே எடுத்து உள்ள கொண்டு வந்து லே பண்ணிட்டேன். அந்த இமேஜஸ்ல இருந்து எல்லாமே நான் வந்து உள்ள லே பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து வயர் ஃப்ரேமிங்ஸ் இங்க இருக்கு. ஸோ கலர்ஸ் வந்து நம்ம தனியாக எடுத்துட்டு வந்திருக்கோம். கலர் சிஸ்டம் இருக்கு இங்க, டைப்போகிராஃபி தனியா இருக்கு உங்களுக்கு, டிசைன் சிஸ்டமும் இங்க இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம வந்து என்னெல்லாம் தேவையோ இதெல்லாமே வந்து நம்ம எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இது போக நமக்கு என்ன தேவைன்னா, இப்போ மேனுவலா நம்ம மேக் பண்றதுக்கும் இப்போ டைம் ஷார்டேஜ்ல நம்ம மேக் பண்றதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்க இதை பாத்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு பாக்ஸ் எடுக்கிறேன், லே பண்ணிட்டு ஓகே, இப்போ பாக்ஸ் எடுத்து லே பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்த நான் கலர் கொடுத்துட்டேன்னா, இப்போ இந்த ஃபைலை எடுத்துட்டு நீங்க போய் நீங்க ஷோகேஸ் பண்ண முடியாது. உங்க கிளைண்ட்ஸ் கிட்டயோ இல்ல வந்து வேற யாராச்சும் கிட்டயோ நீங்க வந்து ஷோகேஸ் பண்ண முடியாது. ஸோ இன்ஃபேக்ட் உங்களோட இன்டர்வியூ பர்சன்ஸ் கிட்டயோ வந்து கூட நீங்க வந்து இதை எடுத்துட்டு போக முடியாது. ஸோ நீங்க வந்து மேனுவலா ஜென்ரேட் பண்ணணும். எப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு நிறைய பாக்ஸஸ் வந்து நீங்க லே பண்ணிட்டு, இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண டிசைன் சிஸ்டம் இதுதான் வந்து நீங்க மேனுவலா மேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராப்பரான ப்ராசஸ். இப்போ இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு கலர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்றேன். அண்ட் கலர் தியரியிலிருந்து மீதி இருக்கிற ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப பெருசு. நான் இப்போ அந்த ப்ராசஸ் எல்லாமே எடுத்துட்டு போல. ஏன்னா அதெல்லாம் இண்டிவிஜுவலா பெரிய பெரிய டாபிக். ஸோ அந்த பேசிஸ்ல நான் எடுத்துட்டு போல. ஸோ இன்னைக்கு ஷார்ட்டா முடிக்கிறதுனால நான் வந்து இந்த பேசிஸ்ல எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இப்போ நம்ம வந்து பிரைமரி கலர்ஸ் இதுன்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிரைமரி கலர்ஸ் இதுன்னு சொல்லிட்டு நீங்க ஜென்ரேட் பண்ணிட்டு நீங்க இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா நேமிங் பண்ணணும். இப்போ இது வந்து இதுதான் என்னோட பிரைமரி கலர்ஸ், இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம்னு வந்து இங்க நீங்க மேனுவலா இங்க ஜென்ரேட் பண்ணணும். இப்படி இருக்கிற ஃபைலு தான் நீங்க ஒரு ப்ரொடக்ஷன்ல இருக்கிற ஒரு பர்சன்ஸ் கிட்ட வந்து நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். இது ஒரு ஐடியேஷனுக்கு மட்டும்தான் நம்ம இதை ஜென்ரேட் பண்ணி எடுத்து வச்சது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னு நீங்க மேக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இது மட்டுமே இருந்தா பத்துமான்னு சொன்னோமா? இல்ல. இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ரேம் பேசிஸ்ல எடுத்து ஒர்க் பண்ண போறோம். ஸோ நான் ஒரு மொபைல் டிசைன் தானே பண்ண போறேன். ஸோ ஃப்ரேம் எடுக்கிறேன், நான் ஐபோன் 16க்கு வந்து நான் ஜென்ரேட் பண்றேன் அப்படின்னா, ஸோ ஐபோன் 16 வந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம எப்பவுமே அதுக்குன்னு ஒரு கிரிட் சிஸ்டம் வந்து ஒன்று இருக்கு. ஸோ இந்த கிரிட் சிஸ்டம் வந்து எதுக்குன்னா, பெர்ஃபெக்டா ஒரு கைடு கொடுக்குறது. இப்போ நம்ம வந்து இப்போ சின்ஸ் இப்போ டிசைன் கான்செப்ட்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கிரிட் இருந்தா மட்டும்தான் அதுல பெர்ஃபெக்டா வந்து அலைன்மெண்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டா பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த கிரிட் வந்து நம்ம மேக் பண்றதுக்கு நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுலயும் டவுட் இருந்துச்சுன்னா, இப்போ வந்து என்ன, இப்போ நான் ஐபோன் 16 வந்து செலக்ட் பண்ணிருக்கேனா, இப்போ இப்போ வந்து நான் இதுல வந்து கேட்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஐ நீட் அ
clarity, put the grid for iPhone 16. இப்போ என்ன கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மொபைல் அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம 4 பாயிண்ட் கிரிட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவோம். வெப்சைட் அதே மாதிரி டேப் ஓரியன்டா நம்ம டிசைன் பண்றோம்னா 8, அதே மாதிரி வெப்சைட்னு போகும்போது 12 பாயிண்ட் கிரிட் சிஸ்டம் அப்படி வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து காமனான திங்ஸ், ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட்னு பார்க்கும்போது லார்ஜ் சைஸா இருக்கும், அதனால நம்ம 12 கவுண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, எனக்கு கிரிட் ஓரியன்டா எனக்கு வந்து கொடுங்க. அதுவும் ஐபோன் 16க்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மொபைல்னு சொல்றதுனால, ஸோ அபவுட் த 4 பாயிண்ட் நானே கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து மார்ஜின் அண்ட் கட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அது நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி இருக்கு. ஸோ வாட் வில் பி மை margin and gutter. Space. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்குது, உங்களுக்கு வந்து மார்ஜின் அண்ட் கட்டர் ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ மார்ஜின் அண்ட் கட்டர் இது வந்து இப்போ என்னன்னு இந்த கான்செப்ட் குள்ள நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ நான் அந்த உங்களுக்கு இந்த மாதிரி மார்ஜின் அண்ட் கட்டர் சொல்லியிருந்தேன்ல, அது வந்து என்னன்னா இந்த லேஅவுட் கிரிட் பேசிஸ்ல நம்ம பேசியிருக்கோம். இப்போ இந்த கிரிட் கான்செப்ட் வச்சுக்கிட்டு நம்ம டிசைன் பண்றோம், ரைட்? ஸோ நான் வந்து காலம் பேசிஸ்ல நான் கொடுக்குறேன், அதுவும் வந்து நான் 4 நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ மார்ஜின் அண்ட் கட்டர் அது வந்து பாத்தீங்கன்னா அண்ட் இது வந்து நம்ம பேசிக்கா யூஸ் பண்ண டிபெண்ட்ஸ். நீங்க வந்து மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா ரெஃபரன்ஸுக்கு நீங்க கிட்ட கேட்டு நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுவுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மேக் பண்றதுக்கு ஒரு கிரிட் சிஸ்டம் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம எப்படி வந்து இனி நமக்கு என்னெல்லாம் உள்ள இருக்கிற டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ், ஸோ என்னென்ன கண்டென்ட்ஸ் நமக்கு உள்ள இருக்கிறதோ அதே மாதிரி இமேஜ் கான்செப்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஒரு கான்செப்டா நீங்க போய் எடுத்துட்டு வரணும். நான் ஆல்ரெடி நான் ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன், இமேஜ் ஓரியன்டா எடுத்துட்டு வந்திருக்கேன், அண்ட் டெக்ஸ்ட்டுமே நான் லே பண்ணியிருக்கேன். நம்ம எப்படி அதை ஃபார்மேட்டா டிசைன் பண்றது அப்ப பார்க்க போறோம். ஸோ இது ரெஃபரன்ஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்பிளாஷ் ஸ்கிரீன்ஸ்ல வந்து ஸ்பிளாஷ் ஸ்கிரீன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் இருக்கு, 2 ஃபார்மேஷன் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ நான் இதுலயே வந்து அதே கான்செப்ட் யூஸ் பண்றேன். ஸோ கிரிட் நான் லே பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் பிளேஸ் பண்றேன். இப்போ இந்த கட்ட இந்த இந்த லே அவுட் வந்து எதுக்கு அப்படின்னு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு இமேஜ் இருக்குன்னா பெர்ஃபெக்டா அந்த ஸ்பேசிங்குள்ள வைக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்பதான் உங்களுக்கு பெர்ஃபெக்டான டிசைன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 2 காலம்ஸ்ல வந்து நான் வந்து இது லே பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டெக்ஸ்ட் 2 டெக்ஸ்ட் வந்து உள்ள லே பண்ணணும். ஸோ நான் இந்த டெக்ஸ்டும் லே பண்ணியிருக்கேன். அண்ட் தென் லோடிங் ஓரியன்டாவும் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து பெர்ஃபெக்டா இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் வந்து நம்ம டைப்போகிராஃபிக்ல இருந்து எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ ஒரு டைப்போகிராஃபில இப்போ ஹெட்டிங் கண்டென்ட் வந்து 30, 24, 20 அப்படின்னு எல்லாம் இருக்குல்ல. ஸோ H1ல இருந்து H5 வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசிஸ்ல வந்து நம்ம இது செக் பண்ணணும், ஓகேவா? ஸோ எதுக்கு நம்ம செக் பண்றோம்னா,
அது எல்லாமே பெர்ஃபெக்டா டிசைன் வைஸ் இருக்கான்னு வந்து பார்க்கணும். இப்போ இதுல ஒரு சைஸ் என்ன 32 வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஸ்பிளாஷ் ஸ்கிரீன்ஸ்ல இமேஜும் நம்ம கொண்டு வந்துட்டோம் அண்ட் இதுவுமே நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து அலைன்மெண்ட்ஸ் பார்க்கணும். எஸ். ஓகே, இப்போ வந்து இந்த பேசிஸ்ல நீங்க வந்து அலைன்மெண்ட் எடுத்து வைக்கணும். இப்படி நீங்க பண்ணலாம். இல்ல இதே கான்செப்ட் ஆட்டோ லேஅவுட் பண்ணி எப்படி பண்றதுன்னு வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆட்டோ லேஅவுட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ ஆட்டோ லேஅவுட்னா இப்போ நான் ஒரு பட்டன் உங்களுக்கு மேக் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து நான் இல்லாட்டி இல்லை டிராவல்னு சொல்லிட்டு நான் ஒரு பட்டன் கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இது எதுக்கு ஆட்டோ லேஅவுட் நார்மலா நம்ம மேக் பண்ற பட்டன்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரி சைட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ லேஅவுட் கான்செப்ட்ஸ்ல தான் வந்து அவங்க மேக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா Shift+A. ஸோ இந்த கான்செப்ட்ல தான் வந்து அவங்க மேக் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ அந்த பட்டன் எப்படி மேக் பண்றாங்கன்னா, இப்போ Shift+A கொடுத்த உடனே உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஸ்பேசிங்ஸோட உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிரும். இதுதான் வந்து ஆட்டோ லேஅவுட்டோட கான்செப்ட். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் என்னதான் ரெடியூஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணாலும் அது பொசிஷன் வந்து சென்டர்ல தான் இருக்கும். ஸோ இப்படிதான் வந்துகிட்டு ஒரு பட்டன்ஸுமே அவங்க வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பட்டன்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கும் இப்படிதான் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்குன்னு கார்னர் ரேடியஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இங்க டிசைன் சிஸ்டம்ல நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸோ ஒரு பட்டன்ஸோட ரேடியஸ் வந்து எவ்வளவு இருக்கணும்னு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இங்க இருக்கிற ரேடியஸ் வைஸ் நமக்கு பிளான் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4, 8, 4, 8, 12 அந்த மாதிரி பேசிஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டன் ஓரியன்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு பட்டன் வந்து இப்படிதான் நீங்க கிரியேட் பண்றது. ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இமேஜஸ் ஃபார்மேட்ஸ் எல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நீங்க இந்த கைடு வச்சு தான் நீங்க வந்து பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்கிரீன் நம்ம போகலாம். ஸோ இமேஜஸ் நான் ஆல்ரெடி எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ இதுக்கும் நான் இது லேஅவுட் வந்து நான் மேக் பண்றேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட். இப்ப இந்த மாதிரியான இமேஜஸ்ல எங்க இருந்து டவுன்லோட் பண்றீங்க? சார் நார்மலி நம்ம வந்து இந்த பிக்ஸாபே அப்படின்ட்டு இருக்கும், பின்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த பேசிஸ்லாம் நீங்க வந்து இமேஜஸ் வந்து நீங்க ஈஸியா ஜென்ரேட் பண்ணிட்டு வரலாம். அண்ட் உங்களுக்கு சர்டன்லி ஒரு சில பிளகின்ஸ் இருக்கு. ஸோ அந்த பிளகின்ஸ் பேசிஸ்லயும் வந்து நீங்க அனிமேட்டட் இமேஜஸ் வந்து நீங்க எடுத்துட்டு வரலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துகிட்டு நான் இது வந்து எடுத்துட்டு வந்துட்டேன், இமேஜ் வந்து பிளேஸ் பண்றேன். அண்ட் அதுக்கான ஹெட்டிங். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த இடத்துல தான் அது வந்து பிளேஸ் ஆகும். அதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாடியோட டெக்ஸ்ட் நான் பிளேஸ் பண்ணணும். எஸ். அண்ட் தென் பட்டன் அண்ட் தென் நேவிகேஷன். ஓகே, ஸோ லோடிங் இமேஜ். ஸோ பட்டன் நான் எப்படி ஆல்ரெடி மேக் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பட்டன் மேக் பண்றது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். டெக்ஸ்ட் நீங்க ஜென்ரலா டைப் பண்றது தான். பட் நீங்க டைப் பண்ற ஒரு டெக்ஸ்ட்டுமே அது என்ன சைஸ்ல இருக்கணும்னு வந்து நீங்க
ரெஃபரன்ஸ்க்கு வந்து நீங்க வந்து டிசைன் சிஸ்டம் பார்த்து நீங்க வந்து லே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இது கொஞ்சம் ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அண்ட் நீங்க கேட்டதுக்கான ஆன்சர் வந்து இப்ப சாட் ஜிபிடி கூடயும் ரெஃபரன்ஸ் இமேஜஸ் எல்லாம் நமக்கு தெரியுது சார். எனக்கு இந்த மாதிரி அனிமேட்டடா வேணும் அப்படின்னு வந்து நம்ம கேட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்துட்டு அது இமேஜஸ் எல்லாம் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ நம்ம ஆல்ரெடி த்ரீ ஸ்க்ரீன்ஸ் வந்து டிசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் எப்படி மேக் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஜஸ்ட் நம்ம இதை டக்குன்னு முடிச்சுட்டு நான் எப்படி ஒரு கார்டு ஜென்ரேட் பண்றது, அதுவும் ஆட்டோலேட்ல எப்படி ஜென்ரேட் பண்றதுன்னு வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் எப்பவுமே வந்து அந்த கைடுக்குள்ள இருந்தா மட்டும்தான் பெட்டரா இருக்கும். ஸோ அது வந்து நீங்க பார்க்கணும். இப்போ ஜஸ்ட் லைக் தட் இப்படி பேஸ்ட் பண்ணிட்டேன்னா போதுமான்னு கேட்டா இல்ல. இப்போ வந்து இதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கும் இதுக்கும் இவ்வளவு ஸ்பேசிங் வேணும்ட்டு இருக்கு. ஸோ இங்க 0 ஸ்பேசிங்ல இருக்கா. ஸோ இது வந்து நீங்க .2ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கெல்லாம் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேசிங்ஸ் வந்து நமக்கு தேவை. ஸோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேசிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கிடைக்கும். ஸோ பார்க்க உங்களுக்கு பெட்டராகவும் இருக்கும் ரிசல்ட்ஸ். ஸோ நம்ம வந்து 4 ஸ்க்ரீன்ஸ் இதில் இருக்கிற 4 ஸ்க்ரீன்ஸ் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன்ஸு, இன்ஃபர்மேட்டிவ் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு ஜென்ரலாக நம்ம எப்படி வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இமேஜஸ் நீங்கள் எடுத்து ஃபர்ஸ்ட் பாடி என்னெல்லாம் உள்ள டெக்ஸ்ட் லே பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் தனியாக எடுத்து வச்சிருங்க. அண்ட் இமேஜஸ் எடுத்து வச்சிருங்க. அண்ட் இந்த ரெஃபரன்ஸ் பேசிஸ்ல நீங்கள் ஒன்று பார்த்து பார்த்து இந்த மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு சில டவுட்ஸ் இருக்கு. இப்போ எப்படின்னா இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் எப்படி மேக் பண்றது அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்கிரீன் சொல்றது எஸ், இப்போ ஹோம் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிரீன் வந்து இதுல எப்படி மேக் பண்றதுன்னு வந்து இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சொல்றது, டிசைன் சிஸ்டம் எல்லாமே நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு பேனர் வந்து வச்சிருக்காங்க, இல்ல இந்த மாதிரி ஒரு கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த கார்ட்ஸ்ல வந்துகிட்டு நம்ம எப்படி மேக் பண்றது, அதுவுமே எப்படி அட்ராக்டிவா மேக் பண்றதுன்னு வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? எனக்கு ஒரு டவுட். இப்போ இந்த டிசைனிங் சிஸ்டம் வந்து நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நான் ப்ரொடக்ஷன்ல போய் ஒர்க் பண்றப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எதை வந்து ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறது? எனக்கு இந்த சைஸ்ல தான் ஃபாண்ட் வைக்கணும், இந்த சைஸ்ல தான் கேப், எனக்கு ஸ்பேசிங் இருக்கணும் அப்படிங்கிற அந்த டேட்டா வந்து நான் எங்கிருந்து கலெக்ட் பண்ணி யூஸ் பண்றது? சார் இதுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் டிசைன் ஒன்று இருக்கு சார். இப்போ வந்து நம்ம கூகுள் மெட்டீரியல் டிசைன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மெட்டீரியல் டிசைன்லேயே வந்து இவ்வளோ சைஸஸ் வந்து நமக்கு ஒரு பட்டனுக்கு இவ்வளோ சைஸ் இருக்கணும். அதே மாதிரி ஒரு இப்போ ஒரு கார்டு நம்ம மேக் பண்றோம், இல்லாட்டி ஒரு ஐகான்ஸ் நம்ம வைக்கிறோம்.
அதுல இருந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த மெட்டீரியல் டிசைன் கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அந்த மெட்டீரியல் டிசைன் கான்செப்ட்ல உங்களுக்கு என்ன கிடைக்கணும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சிஸ்டமேட்டிக்கான லேஅவுட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்க மொபைல் அப்ளிகேஷன், நீங்க எந்த மொபைல் அப்ளிகேஷன் நீங்க பார்த்தாலும் சரி, அதுல வந்துகிட்டு ஒரு கரெக்டான ஒரு ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல இருந்து எண்ட் ஸ்கிரீன் வரைக்குமே இருக்கும். அது கன்சிஸ்டன்சி எதனால வந்துச்சுன்னா மெட்டீரியல் டிசைன் கான்செப்ட் இருக்கிறதுனால தான் வந்துச்சு. ஸோ அந்த மெட்டீரியல் டிசைன் பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ அந்த மெட்டீரியல் டிசைன் இது வந்து நம்ம அப்ளிகேஷனுக்கான டிசைன் சிஸ்டம் தான் இது. பட் மெட்டீரியல் டிசைன் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம வந்து டிசைன் பண்ணணும். அப்பதான் நம்ம கார்ட்ஸ்க்கு எவ்வளவு சைஸ், ஒரு இன்புட் ஃபீல்டுக்கு எவ்வளவு சைஸ், பட்டனுக்கு எவ்வளவு சைஸ்லாம் நமக்கு கிளியரா அவுட்புட் எடுத்துருக்கு. ஓகே, இப்போ அந்த மெட்டீரியல் டிசைன் நான் எங்க போய் எடுக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? சார் நம்ம நார்மலி கூகுள் சர்ச்லேயே வந்துகிட்டு நமக்கு மெட்டீரியல் டிசைன், கூகுள் மெட்டீரியல் டிசைன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். இப்போ கரண்டா நம்ம யூஸ் பண்றது வந்து மெட்டீரியல் டிசைன் 3. ஸோ அந்த வெர்ஷன்லாம் நமக்கு அப்டேட்டடா இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ மெட்டீரியல் டிசைன் 2 வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன். ஸோ மெட்டீரியல் டிசைன் 3லே வந்துகிட்டு உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் அதுலேயே இருக்கும். நீங்க அதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா அதுலேயே வந்து உங்களுக்கு போட்டுருப்பாங்க. இவ்வளவு சைஸஸ்ல இருக்கணும், ஸ்பெக்ஸ்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல போனீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே அவுட். ஸோ இப்போ நார்மலி ஒரு இமேஜ் இதெல்லாம் என்னது, இப்போ இப்படியே வந்து இமேஜஸ் டெக்ஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சா ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பேசிஸ்ல நீங்க வந்து நார்மலா டிசைன் தான் பண்ண முடியும். இப்போ வந்து நான் வந்து இப்போ இந்த ஆட்டோலேட் கான்செப்ட்ல எப்படி இது மேக் பண்றதுன்னு சொல்லித்தரேன். ஸோ நார்மலி டெக்ஸ்ட் மட்டுமே நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதுல இருந்து இமேஜ் ஸோ ஆட்டோலேட்ல எப்படி நம்ம பண்றதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் பட்டன் கிரியேட் பண்ணும்போதே ஷிஃப்ட் பிளஸ் ஏன்னு ஒரு கான்செப்ட்ல வந்து நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கேன், ஷிஃப்ட் பிளஸ் ஏன்னு கொடுக்கும்போது அது ஒரு ஃப்ரேமா ஜென்ரேட் ஆயிருது அதுவா. அண்ட் தென் இங்கேயுமே வந்து நான் டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கேன், ஷிஃப்ட் பிளஸ் பண்ணும்போது அது ஒரு ஃப்ரேமா ஜென்ரேட் ஆயிருது. அண்ட் இந்த பட்டனே நான் ஒரு ஃப்ரேம்ல ஜென்ரேட், ஐ மீன் முன்னாடி பட்டன் கிரியேட் பண்ணும்போது அது ஃப்ரேமா ஜென்ரேட் ஆயிருக்கு, ரைட்? ஸோ இதுவுமே ஒரு ஃப்ரேமா வந்து நான் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இமேஜ் கான்செப்ட் தான். ஸோ இமேஜுமே வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் பிளஸ் ஏ ஜென்ரேட் பண்ணிட்டு நான் வந்து இது ஒரு ஃப்ரேமா ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே இந்த ஃப்ரேம் கான்செப்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோலேட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து நம்ம எது பாக்குறோம்னா இந்த டிசைன் தான் நம்ம பாக்குறோம் ரெஃபரன்ஸ்க்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த டிசைன் தான் நம்ம பார்க்கறோம். இதுல எப்படி இந்த கார்டு மேக் பண்றது தான் பார்க்கணும். ஏன்னா மீதி இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ டெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுதான் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், அதனாலதான் இது பார்க்கறோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ரேம் பிளஸ் இந்த ஃப்ரேம், இப்போ இது மூணுமே டிஃப்ரெண்ட் ஃப்ரேமா இருக்கு, ரைட்? ஸோ இது எல்லாமே சேர்த்தி நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஷிஃப்ட் பிளஸ் ஏன்னு ஜென்ரேட் பண்ண போறேன். ஸோ இது இப்போ எல்லாமே ஒரு ஃப்ரேம் ஆயிருச்சு, இது தனியா ஒரு ஃப்ரேமா இருக்கு. இப்போ இதுவும் பிளஸ் இதுவும் சேர்ந்து நான் ஷிஃப்ட் பிளஸ் ஏன்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து என்டையரா இப்போ ஒரு ஃப்ரேம் மாதிரி உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிருச்சு. இப்போ இது டோட்டலா ஒரு ஃப்ரேம். ஃபர்ஸ்ட் எல்லாமே தனித்தனி ஃப்ரேமா நான் எடுத்திருக்கேன். அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே மெர்ஜ் பண்ணி ஒரு ஃப்ரேமா வந்து நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் இதுல வந்து இப்போ இதுக்கு எல்லாமே வந்து பேடிங் வந்து, இப்போ பேடிங் கான்செப்ட் என்னன்னா இங்க இருக்கிறது இப்போ ஒரு பாக்ஸ்ல அதுவே ஃப்ரேம்ல ஜென்ரேட் ஆயிருக்கு. அந்த ஜென்ரேட் ஆனதுல வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது 10 வந்து பேடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வேணா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு என்டையரா ஒரு ஃப்ரேமா மாறிடுச்சு, ரைட்? இப்போ வந்து இப்போதான் நம்ம வந்து டிசைன் சிஸ்டம் நமக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. எப்படின்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா
இப்போ அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒரு கார்டு வரும்போது நம்ம இந்த மாதிரி மேக் பண்ணணும், அதுவே கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது, ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ இந்த ஃப்ரேமில் வந்து நான் ஆல்ரெடி எல்லாமே ஜென்ரேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு உள்ள இருக்கிற ஸ்பேசிங்ஸ் மட்டும் தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ஸ்பேசிங் எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இதுல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்க ஈஸியா வந்து நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஆட்டோ லேஅவுட்ல இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்க இந்த சைசிங் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஈஸியா நீங்க வந்து மேக் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 8ல தான் இருக்கிற ஸ்பேசிங் வேணும்னா உங்களுக்கு 8 டிஃபரன்ஸ்ல நீங்க வந்து இதை எடுத்துட்டு போகலாம். அண்ட் இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃப்ரேமுக்கு வந்துகிட்டு கொஞ்சம் இப்போ நான் வந்து இப்போ ஃபில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இப்போ இப்போதைக்கு நான் இப்படி கொடுத்துறேன். இப்போ இங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க? கிரேடியன்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்களா? இந்த கிரேடியன்ட் நம்ம எப்படி மேக் பண்ணணும்னா, இந்த ஃபில்லில் போயிட்டு இங்க கிரேடியன்ட் ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்துகிட்டு நான் ஐட்ராப்பர் டூல் எடுத்து அதுக்கான கலரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் செகண்ட் இருக்கிற கலர் நான் ஐட்ராப்பர் டூல் எடுத்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலா ஒரு கார்டு நம்ம வந்து மேக் பண்றதுக்கு ஆனா ஆட்டோ லேஅவுட்ல நம்ம எப்படி மேக் பண்றதுன்னு வந்து நீங்க ஈஸியா இதுல ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னர் ரேடியஸ் வந்து நம்ம பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கார்னர் ரேடியஸுமே நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8, 16, 12 அந்த மாதிரி கான்செப்ட்ல வந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு கார்டு வந்து நீங்க மேக் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இதுக்கு கரெக்டான சைஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாக்டான பேடிங் வந்து நம்ம கொடுக்கல. ஸோ 16 நான் கொடுத்துட்றேன்னா கரெக்டா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மேஷன்ல உங்களுக்கு செட் ஆயிடும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து ஒரு கார்டை மேக் பண்ணணும். இப்படி நீங்க ஒரு எலமெண்டா மேக் பண்ணிட்டு வந்த அவுட்புட் தான் இது. ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்கிரீனா எடுத்து லே பண்ண போறீங்க. இப்போ இதெல்லாம் வந்து வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிளாஷ் ஸ்கிரீன்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆத்தென்டிகேஷன் ஸ்கிரீன்ஸா இருக்கும். ஸோ ஹோம் ஸ்கிரீன்ஸா இருக்கும். இப்படி ஒரு இதுவுமே வந்து நீங்க சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் நீங்க வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து நீங்க கிரியேட் பண்ண வேண்டும். ஸோ இதுல வந்து நீங்க டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து கேட்கலாம். டீம் இப்போ முடிக்க எப்படி போயிட்டு இருக்கு? எனி டவுட்ஸ்? சாட்லயே நான் உங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். கிளியர்ண்ணா. தேங்க்யூ ரகு ப்ரோ. தேங்க்யூ வினோத் ப்ரோ. தேங்க்யூ. சூப்பர். மிஸ்டர் தேங்க்யூ. சூப்பர். விக்கி ப்ரோ போலாம். ஸோ நீங்க ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ரெஃபரன்சஸ் இமேஜஸ் நீங்க எடுத்துட்டு வரணும், பாடி கண்டென்ட் நீங்க எடுத்துட்டு வரணும். அண்ட் அதே மாதிரி பட்டன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் முன்னாடியே பிளான் பண்ணி அந்த பட்டன்ஸை மேக் பண்ணணும். அதுக்கு எல்லாமே வந்து நம்ம டிசைன் சிஸ்டம்ல பார்த்துக்கிட்டு நம்ம வந்து கார்னர் ரேடியஸ்ல இருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நான் இப்போ பண்ணல பாடி கண்டென்ட்டும் இமேஜ் எடுத்து வச்சா அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து நீடடா இருக்கும். ஸோ அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்டையரான மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்ட்ல வந்து நீங்க பேஸ் பண்ணி மேக் பண்றீங்கன்னா இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து மொபைல் அப்ளிகேஷன் வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஓகே. சாட் ஜிபிடி பிளஸ் ஃபிக்மாவை பேஸ் பண்ணி நாம டைம் ரெடியூஸ் பண்ணி நம்ம இவ்வளவு ஸ்கிரீன்ஸ் நம்மளால பண்ண முடியும். எஸ், இப்ப நம்ம நார்மலா ஸ்டார்ட் பண்ணப்போ பாத்தீங்கன்னா 10 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த 1 hour மேக்ஸிமம் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால இவ்வளவு ஸ்கிரீன் நம்மளால பண்ண முடியுதுன்னா மேக்ஸிமம் எவ்வளவு நேரத்துல பண்ண முடியும் ஒரு அப்ளிகேஷன்? சரி, இந்த மாதிரி நம்ம ரெஃபரன்ஸ் பேசிஸ்ல பண்ணும்போது தான் இப்போ வந்து இதுவே வந்து நம்ம மேனுவலா மேக் பண்றோம்னா நமக்கு வந்து இந்த வயர் ஃப்ரேமிங் போடும் போதே நமக்கு
காம்படிட்டர் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி தான் நம்ம வந்து போடுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து டக்குன்னு முடிக்கும் போது நமக்கு இதெல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஒரு ஐடியேஷனுக்காக நம்ம அப்படியே எடுத்தோம், இதை அப்படியே லே பண்ணோம், இமேஜஸும் கண்டென்ட் மட்டும் தான் நம்ம எடுத்து கொண்டு வரதுக்கு டைமா இருந்துச்சு. அது எல்லாமே வந்து மேக் பண்ணும்போது ஸோ வித்தின் 1 hour அந்த கான்செப்ட்லேயே வந்து நம்ம வந்து இது மேக் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கு எஃபிஷியண்டா தான் இருக்கும். பட் யூஎக்ஸ் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் லைக் டியூரேஷன் டிஃபர் ஆகும். டக்குன்னு கிளைண்ட்டுக்கு டக்குன்னு கொடுக்கணும், இல்ல வந்து நம்ம டக்குன்னு ஸ்கிரீன்ஸ் நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னா இது வந்து நம்ம பேசிஸ்ல நம்ம ஒரு 1 hour to 2 hour கான்செப்ட்ல நம்ம வந்து முடிச்சிடலாம். நான் ஆல்ரெடி ப்ரீ பில்டா, ஏன்னா போர் அடிக்க கூடாது உங்களுக்கு. ஆல்ரெடி நான் இமேஜஸ்ல இருந்து கண்டென்ட்ல இருந்து எல்லாமே பிளான் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ லே பண்ணி மட்டும் உங்களுக்கு காமிச்சா போதுன்னுக்காக நான் வந்து காமிச்சிருக்கேன். பட் இதுல உங்களுக்கு வந்து ஒரு சிலது என்ன தெரியாதுன்னா, கிரிட் என்னதுன்னு தெரியாது, ஃப்ரேம் எப்படி கொண்டு வரதுன்னு தெரியாது. ஸோ இந்த ஸ்டெப் நான் என்னெல்லாம் வந்து பண்ணேன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது அவங்க ஈஸியா வந்து பண்ணிட முடியும். இப்போ வந்து ஒரு நார்மலி இதுல நாலேஜ் இல்லாத பர்சன் கூட இப்போ அந்த ஃப்ரேம் எங்க இருந்து நான் செலக்ட் பண்ணேன், அதே மாதிரி இமேஜ் எடுத்து எப்படி உள்ள கொண்டு வந்து வச்சேன், அதெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சு பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இப்போ ஃபிக்மாவோட அப்டேட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணி தான் எடுத்து உள்ள வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து நார்மலி அங்க இமேஜ்ல போய் நம்ம காப்பி பண்ணிட்டு இங்க கண்ட்ரோல் வி கொடுத்தாலே இமேஜ் எல்லாம் பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுவுமே ஓகே, அப்டேட் இருக்கு. இன்னைக்கு எனக்கு இப்போ இது வந்து பேஸ் லெவல்ல, அதாவது பேஸ் லெவல்ல இருந்து நான் அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கு எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குது. இப்போ நான் ஓகே. இந்த ஃபிக்மா மேக் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, எஸ் அதெல்லாம் சார். என்ன? இப்போ அந்த கம்ப்ளீட்டா ஒரு ஏஐ வச்சே வந்து இந்த டிசைன்ல பண்ணி முடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்றாங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே சார். ஸோ ஃபிக்மா மேக் சொல்றது பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் அப்ளிகேஷன்ஸ் மேக் பண்ணலாம், அதே மாதிரி மொபைல் வெப்சைட் நீங்க மேக் பண்ணலாம். அது ஏஏ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற விஷயம் தான். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து வெப்சைட் மேக் பண்றோம். அண்ட் எமர்ஜென்ட், ஆன்டி கிராவிட்டி எல்லாமே யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு வெப்சைட் ஈஸியா வந்து நம்ம மேக் ப்ராம்ப்டிங் பேசிஸ்ல ஈஸியா வந்து மேக் பண்ணி முடிச்சிடலாம். பட் ஓவரால் பீரியட் வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு டெம்ப்ளேட். ஸோ இந்த டெம்ப்ளேட் கான்செப்ட்ல தான் இது எல்லாமே வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த டெம்ப்ளேட்ல இருந்து நீங்க வந்து ஒரு டிசைன் மேக் பண்ணணும் அப்படி வந்து நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மேனுவலா டிசைன் பண்றது தான் வந்து உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி நீடா. ஏன்னா மேனுவலா நம்ம என்ன கலர்ஸ்ல வேணாலும் டிசைன் பண்ணலாம், என்ன தீம் செட்ஸ்ல வேணாலும் நம்ம பண்ணலாம். இப்போ வரைக்கும் என்ன ஜென்ரேட் பண்ணிருக்குன்னா தீம் பேசிஸ்ல வந்து அது ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மேனுவலா நீங்க ஒர்க் பண்ணணும்னா நம்ம வந்து பேசிக்கா இந்த ஸ்டெப்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால தீம் பேசிஸ்ல வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். இல்லாட்டி அவங்க கொடுக்குற தீம்ல தான் வந்து நம்ம வெப்சைட் ஆர் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே ஓகே, கிளியர் விஜி. டீம் வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தது அப்படின்னா ரூம் ஓப்பன்ல தான் இருக்கு, ஸோ நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணலாம். ரம்யா சிஸ்டர் பேசலாம். சார், இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து டிசைன் சிஸ்டம் ஏஐல ஜென்ரேட் பண்றது வந்து அக்செப்டபிளா? சிஸ்டர் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, இன்டர்வியூ இதுல அந்த டைம்ல ஏஐ வந்து யூஸ் பண்றோம் இல்லையா, அதை வந்து அக்செப்டபிளா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பேசிஸ்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டர்வியூ டைம்ல வந்துகிட்டு அவங்க இது கேட்குறாங்கன்னா நீங்க உண்மையை சொல்ல போனா உங்களுக்கு ஏஐ நாலேஜ் உண்மையுமே தேவைதான். ஏஐ இல்லாம வந்து நீங்க ஒரு விஷயம் ஜென்ரேட் பண்ணீங்க. இப்ப இருக்கிற டெக்னாலஜி பேசிஸ்ல நான் சொல்றேன், ஏஐ பத்திட்டு இருக்கிற பேசிக்கான நாலேஜ் உங்களுக்கு கன்ஃபார்மா தேவைதான். இப்போ ஏன்னு வந்து கேட்டீங்கன்னா இப்போ இப்போ ப்ரொடக்ஷன்லயுமே வந்து உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரமா ஒன்று பண்ணி கொடுக்கணும் அப்படி மாதிரி ஒரு நீட் இருந்துச்சுன்னா அப்போ இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க இது பண்ணி கொடுக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஐடியேஷன்ஸ்க்கு மட்டும்தான் இப்போ ப்ராப்பரான ஒரு யூஎக்ஸ் நம்ம மேக் பண்ணோம்னால ஒரு ஐடியேஷன் ஜென்ரேட் பண்றதுக்கு நீங்க இந்த ஏஐ பேசிஸ்லாம் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு எடுத்துட்டு போகலாம். எனக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும், இன்டர்வியூ பேசிஸ்ல கேட்கணும். டிசைன் சிஸ்டம் மேக் பண்றது வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா ஏஐல? டிசைன் சிஸ்டம் வந்து மேக் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஏஐ பேஸ் பண்ணி டிசைன் சிஸ்டம் வந்து மேக். சிஸ்டம் நான் கேட்ட கேள்வி கரெக்ட் தானே? எஸ் சார். ஒரு நிமிஷம், ஒரு சின்ன சேலஞ்சஸ் இருக்கு. நீங்க மறுபடியும் ஒரு டைம் கேளுங்க. இல்ல சார், இப்ப வந்து டிசைன் சிஸ்டம் வந்து சாட்ஜிபிடில ஜென்ரேட் பண்ணோம்ல, அதை வந்து இன்டர்வியூல வந்து நம்ம இப்படி ஜென்ரேட் பண்ணா அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு கேக்குறேன்.
ஓகே. ஸோ இது வந்து உங்களோட ரெஃபரன்ஸ் ஓரியன்டா மட்டும்தான் இந்த டிசைன் சிஸ்டம் வந்து நம்ம மேக் பண்ணும். பட் இந்த பேஸ் அதை நான் கூட சொன்னேன்ல உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்த போதே அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இங்க வந்து நீங்க ஒன்னொன்னும் நீங்க இங்க கிரியேட் பண்ணணும். இங்க நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு இப்ப இதுக்கு நீங்க நேமிங்ஸ் இப்ப இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இப்போ ஒரு ஃபைல் நீங்க மட்டும்தான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணுவீங்களான்னு கேட்டா இல்ல. மல்டிபிள் மெம்பர்ஸ் வந்து அந்த டிசைன் ஃபைலுக்குள்ள வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க பேசிஸ்ல நீங்க பண்ணாலும் சரி, இது உங்களோட ரெஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கணுமே தவிர ஃபைல் ஷேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னு வந்து கேட்டீங்கன்னா நீங்க அப்ப அதுல பேஸ் பண்ணி தான் நீங்க எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு மாதிரி ஆயிரும். உங்களுக்கு இன்டர்வியூவர் வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா இது வந்து நீங்க பண்ணிட்டு போகலாம். பட் அப்படி இல்லைன்னா இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான் நீங்க இது யூட்டிலைஸ் பண்ணணும். இல்லாட்டி நீங்க அப்படி யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. நீங்க இங்க என்ன கிரியேட் ஆயிருக்கோ அதெல்லாம் நீங்க தனியா எடுத்து கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த பேசிஸ்ல தான் நீங்க டிசைன் சிஸ்டம் பண்ணி தான் நீங்க அப்ளிகேஷன் மேக் பண்ணவே ஆரம்பிக்கும். இது ரெஃபரன்ஸுக்காக மட்டும்தான். வேற யாருக்காச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? ரமேஷ் சார், எஸ் சிஸ்டர். இப்போ நம்ம சிஸ்டர் சாரி, உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப லோவா கேக்குது. வாய்ஸ் ஃபுல்லா தான் சொல்லிச்சிருக்கேன். ஸ்டில் அப்படிதான் இருக்கு. அப்படிங்களா? ஹலோ, இப்போ ஓகே, ஃபைன் ஃபைன். ஓகேங்களா? ஓகே சார். இப்போ ஸ்கிரீன் நம்ம மேக் பண்ணியாச்சு. இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பா நம்ம கிளையண்ட் கிட்ட கொடுக்கிறதுக்கு. நம்ம கிளையண்ட் கிட்ட என்ன மாதிரி சப்மிட் பண்ணுவோம், இல்ல இதுக்கப்புறம் திரும்ப ஒர்க்கிங்ஸ் இருக்குமா, வேற ஏதாவது ஃபைல்ல ஒர்க் பண்ணி அப்புறமா உங்களுக்கு கொடுக்குறோம்? நான் சிஸ்டரோட கேள்வி எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் டவுன் ஆச்சுதான், பட் எனக்கு ஒரு சில விஷயம் புரிஞ்சுது. சிஸ்டம் அதாவது ஸ்கிரீன் வந்து இவ்வளவுதானா, இல்ல கிளைண்ட்டுக்கு வந்து காட்டுறப்ப வேற மாதிரி ஏதாவது இதுல நம்ம ஷோ பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்க. என்னோட கொஸ்டின் கரெக்டா? கரெக்ட். ரைட், ஓகே. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க ரெஃபரன்ஸ்க்கான எடுத்துட்டு வந்த இமேஜ். ஓகேங்களா? சோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா இப்போ இதுல வந்து நம்ம இப்ப நான் சொன்ன மாதிரி இதுல இந்த ஒரு ஃபைல்ல மட்டும் நியர்லி ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஃபைலா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து அந்த ஃபைல்ல இருக்கக்கூடாது. இது நமக்கு ஈஸியா ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ண திங்ஸ். பட் இது எல்லாமே நம்ம மேனுவலா மேக் பண்ணணும். இது மேனுவலா மேக் பண்றது இருக்கிற ப்ராசஸ் ரொம்ப பெருசுனால நான் வந்து இப்போ அது உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இப்போ இந்த மாதிரி கலர்ஸ் நான் இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ செகண்டரி கலர்ஸ்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி இருக்கிற கலர்ஸ் எல்லாமே வந்து செகண்டரி கலர்ஸ். அப்போ நான் எண்ட் ஆஃப் தி டே எனக்கு எப்படி இருக்கணும்னா இந்த ஃபைல் நீங்க ஓபன் பண்ணாலே இந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கணும். எப்படின்னா இந்த ஸ்கிரீன் வந்துகிட்டு என்ன இருக்கோ அது தனியா உங்களுக்கு இந்த ஃபைல்குள்ள இருக்கணும். நீங்க ஒன்னொன்னும் தனித்தனியா நீங்க கிரியேட் பண்ணணும். இப்போ டைப்போகிராஃபில இவ்வளவு கொடுக்கணுமான்னு கேட்டா இல்ல. நீங்க வந்து H1 till H6 வந்து நீங்க ஜென்ரலா நீங்க மேக் பண்ணி வச்சிருக்கணும். இதுக்கு ரெஃபரன்ஸ் ஜஸ்ட் நான் என்னோட ஒர்க் ஃபைல் வேலை இருக்கு காமிச்சுக்கிறேன். ஜஸ்ட் மினிட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சின்னதா இப்ப எனக்கு ஒரு ஐடியாக்காக நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து இங்க வந்து H1 till H6 வந்துகிட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இங்க வந்து நான் இதுல நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். ஸோ இப்போ வந்து நான் டிசைன் சிஸ்டமா வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டைப்போகிராஃபி எனக்கு இதெல்லாம் வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க சைசஸ் இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த ஆல்ரெடி இந்த டைப்போகிராஃபி எல்லாம் நான் தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஷேடோ நான் தனியா மேக் பண்ணி வச்சிருக்கேன். காம்பனன்ட்ஸ் நான் தனியா மேக் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் கலர்ஸ்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்ல. ஸோ கலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இதெல்லாம் என்னோட மேஜர் கலர்னு டினோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தனித்தனியா நான் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் அந்த கலர்ல வந்துகிட்டு நம்ம டார்க் அப்ளை பண்ணா அதோட லே அவுட் எப்படி இருக்கும், அதே மாதிரி லைட் அப்ளை பண்ணா அதோட லே அவுட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நான் தனித்தனியா காமிச்சிருக்கேன். இப்போ இந்த கலர்னா இதெல்லாம் இப்போ
இது எனக்கு எங்க ஹெல்ப் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இது நான் கிரியேட் பண்ண வெப்சைட். ஓகேங்களா? இப்போ இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபேஷன் ஓரியன்டா வெப்சைட். ஸோ அந்த ஃபேஷன் ஓரியன்டா வெப்சைட் இருக்கிறதுனால நான் இந்த கலர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிரேடியன்ஸ் எல்லாம் எனக்கு யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்டா இந்த கலர் டோன்ஸ் தான் எனக்கு வந்து யூஸ் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரொடக்ஷன்ல வந்துகிட்டு இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க டியூவல் கலர்ஸ் வந்து நான் இங்க லே பண்ணியிருக்கேன். ஸோ அதே வந்து இங்க நான் டிஃப்ரெண்டா கலர்ஸ் வந்து நான் லே பண்ணியிருக்கேன். ஸோ கலர் கிரேடியன்ஸ் என்னைக்குமே எனக்கு டிஃப்ரெண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஒர்க் ஃபைல்ஸ் இது ஓரியன்டா தான் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நாளைக்கு நம்மளே இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுவோம்னா தெரியாது. பட் இந்த ஃபைல் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபைல்ஸ் வந்து நம்ம எப்படி ஷேர் பண்ணோம்னா நம்ம இந்த டிசைன் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், டிசைன் சிஸ்டம் நீங்க எப்பவுமே தனியா மேக் பண்ணணும். அந்த ஏஐ ஓரியன்டா வச்சுக்கிட்டு மட்டுமே நீங்க வந்து மூவ் பண்ணக்கூடாது. ஓகே சார். இப்போ நம்ம சிஸ்டர் கேளுங்க கேளுங்க. சாட் ஜிபிடில கேக்குறது நம்மளோட ஐடியாலஜி தான். நம்ம இப்படி யூஸ் பண்ணாம நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல சாட் ஜிபிடில கேட்கும்போது அது ஒரு ஐடியா கொடுக்கும். சோ அதுல நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம ஒரு மேக் பண்ணிடுறோம். ஓகே. இப்போ நம்ம கிளைண்ட் கிட்ட காட்டும் போது ஹெட்டிங், டைப்போகிராஃபி, கலர், காம்போனன்ட்ஸ், என்னென்ன சிப்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண போறோமோ அதெல்லாம் மட்டும் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணா ஓகே. ஃபுல் அந்த ஸ்கிரீன், ஒவ்வொரு ஸ்கிரீனும் நம்ம மொபைல் ஸ்கிரீன் யூஸ் பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா? ஒரு நியர்பை 60 to 50 ஸ்கிரீன்ஸ் நம்ம ஒர்க் பண்ணி வச்சிருப்போம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிட்ட இந்த காம்போனன்ட்ஸ், கலர் தியரி, டைப்போகிராஃபி மட்டும் சென்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணணுமா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே? அந்த மாதிரி தான் கிளைண்ட் கிட்ட நம்ம மூவ் பண்ணணும். டிசைன் சிஸ்டம் வந்து நீங்க உங்களோட ஃபைல் அது நீங்க வந்து கொடுக்க கூடாது. ஃபைல் ஓரியன்டா நீங்க வந்து ஷேர் பண்ண கூடாது. யூ கேன் கனெக்ட் them with the Google Meet or அந்த நீங்க வந்து ஒர்க் ஃபைல்ஸ் தான் காமிக்க போறீங்க. ஃபைல்ஸ் வந்து நீங்க ஷேர் பண்றது காமிக்க போறது இல்ல. சோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்க கிளைண்ட் வைஸ் நீங்க அப்ரோச் பண்ணணும்னா, நான் இந்த மாதிரி டிசைன் சிஸ்டம் பில்ட் பண்ணிருக்கேன், இல்ல என்னோட ரிசர்ச்சோட டேட்டாஸ் இதெல்லாம் தான். இப்போ ரிசர்ச் டேட்டாஸ் நம்ம தனியா எடுப்போம். இது ப்ராப்பரான யூஐ யூஎக்ஸ் ப்ராசஸ் மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ரிசர்ச்க்கான டேட்டா நம்ம தனியா எடுப்போம். ஓகேங்களா? அப்புறம் இதே மாதிரி நம்ம இப்போ யூஐக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம இந்த டிசைன் சிஸ்டம், கலர் தியரி, இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அது நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நீங்க வந்து கிளைண்ட் ஓரியன்டா நீங்க போகும்போது அங்க ஒரே மீட்டிங்ல இது வந்து என்ட பார்க்க போறது கிடையாது. ஒரு பெரிய அப்ளிகேஷனோ ஒரு வெப்சைட்டோ. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் மாதிரி நீங்க எடுத்துட்டு போவீங்க உங்களோட மீட்டிங் செஷன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து நான் ஆல்ரெடி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து மேக் பண்ணிருக்கேன். சோ அந்த அதுல என்னெல்லாம் மேக் பண்ணிருக்கேன், காம்பனன்ட்ஸ் மேக் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி நான் வந்து கலர் தியரிஸ் வந்து லே பண்ணிருக்கேன், இந்த டிசைன் சிஸ்டம் ரெடி ஆயிருக்கு, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் காமிப்பீங்க. ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு நான் சொல்லி ஃபர்ஸ்ட் இது முடிச்சதுக்கு அப்புறம் டீடைலா நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இதெல்லாம் வந்து நீங்க தனித்தனியா இது ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல போகும். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கிரீன் ஓரியன்டா உங்களுக்கு செகண்ட் மீட்டிங் போகும். அப்புறம் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போகும். இந்த மாதிரி ஒரு செஷன் பை செஷனா மட்டும்தான் கிளைண்ட் ஓரியன்டா நீங்க வந்து மூவ் பண்ணிட்டு எடுத்துட்டு போவீங்க. இப்போ இது மட்டும் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிளைண்ட் இப்போ இருக்கிற வெப்சைட் ஓரியன்டா பேசிஸ்ல போகலாம். இப்போ ஏஐ வந்தனால இப்போ அப்டேட்டடா இருக்கிறதுனால சொல்றேன். வெப்சைட்ஸ்லேயே நம்ம வந்து எப்படி பண்ணலாம்னா நம்ம தீம் வைஸ் நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ கலர் நம்ம கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கும் போது 2 or 3 வெப்சைட்ஸ் வந்து நம்ம ஜென்ரலா லே பண்ணி கொடுத்து அந்த மீட்டிங் உங்களுக்கு கலர்ஸ்ல இருந்து மீதியை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ கிளைண்ட்டுக்கு வந்து எல்லாம் நாலேஜபிளா கிடையாது. அவங்க வந்து இந்த வெப் இருக்கணுமா அப்படி இருக்கணுமா அவங்களுக்கு நாலேஜபிளா சொல்ல தெரியாது அவங்களுக்கு. ஸோ நம்மளே எடுத்து காமிக்கணும். வந்து நம்ம கிளைண்ட் கிட்ட அப்ரோச் பண்ணோம். ஸோ நம்ம 2 ரெஃப் எடுத்துக்கிட்டு செஷன் பை செஷனா நீங்க எடுத்துட்டு போகலாம். இப்போ இதெல்லாம் வந்து சிங்கிள் இதுவா கேட்டீங்கன்னா இல்ல. இப்போ இது ஒரு ஃப்ரேம், இந்த ஃப்ரேம் ஓரியன்டா இந்த மாதிரி லே அவுட்ஸ் வச்சிருக்கேன், இந்த மாதிரி லே அவுட்ஸ் வச்சிருக்கேன். இந்த லே அவுட் வைஸ் லேயா நீங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா இனிமே பெட்டரா இருக்கும். ஓகேங்க சார். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஸ்கிரீன் எல்லாம் அவங்க கிட்ட அப்ரூவ்ட் ஆகிடுச்சு. ஃபைனலா ஒரு 4-3 மீட்டிங்ஸ்க்கு அப்புறம் ஓகே நான் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் ஓகேன்ட்டாங்க. இப்போ அவங்களுக்கு நான் என்ன ஃபிக்மால நான் 52 ஸ்கிரீன் ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். சேம் அந்த ஸ்கிரீன் வந்து இது அப்படியே டெவலப் பண்ணா ஓகே. ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட் இது யார்கிட்ட போகும் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் ஆகும். ஓகேங்களா? சோ இப்போ 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 இருக்கிற ப்ராசஸ் வந்து எப்படின்னா நீங்க வந்து இது டிசைன் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா டைரக்டா வந்து இது இப்போ யார்கிட்ட போகும்னா டெவலப்பர்ஸ் கிட்ட தான் இது ஹேண்ட் ஓவர் ஆகும். மொபைல் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து வெப்சைட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்துகிட்டு
நீங்க இப்போ டெவலப்பர்ஸ் கிட்ட வந்து நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க. டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க ஆல்ரெடி நம்ம டிசைன் சிஸ்டம் வந்து நம்ம பார்த்தோம்ல. ஸோ இந்த டிசைன் சிஸ்டம் வச்சுக்கிட்டு தான் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது இப்போ எல்லாமே வந்து டெவலப்பர்ஸ் பண்ணுவாங்கன்னா இல்ல, நம்ம டிசைன் கான்செப்ட்ஸ்ல இருந்து டிசைன் சிஸ்டம் மேக் பண்றதுல இருந்து எல்லாமே நம்ம கையில இருக்கு. இதுதான் வந்து ஃபைனல் டிசைன் வரைக்குமே நம்ம கையில இருக்கு. இப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப்பர்ஸ் வந்துகிட்டு ஓகே இதுதான் வந்து இப்ப நமக்கு என்னெல்லாம் தேவை, இந்த மாதிரி நம்ம வந்து டெவலப் பண்றதுக்கு இந்த கோடு ஜென்ரேட் பண்ணணும், கோடு ஜென்ரேட் பண்றதுக்கு இந்த கலர், அப்போ இவங்களுக்கு என்ன இருக்கு இந்த ஹெக்ஸா கலர், இந்த ஹெக்ஸா கலர் வந்து நம்ம கோட்ல ஜென்ரேட் பண்ணலாம் சொல்லி கோடிங்ல வந்து லே பண்ணுவாங்க. ஸோ இந்த லே அவுட் இப்படி இருக்கா, ஸோ இங்க வந்து இப்போ ஒரு நிமிஷம் இந்த 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 இது இந்த மொபைல் அப்ளிகேஷனுக்கு வந்து இவ்வளவு தேவையா, இந்த டெக்ஸ்ட் இவ்வளவுதான் சைஸா, அது இதுன்னு எல்லாமே வந்துகிட்டு நீங்க டிசைன் சிஸ்டம் அப்பதான் உங்களுக்கு யூஸ் ஆகும். யாரு ஸோ அந்த டெவலப்பர்ஸ் வந்துகிட்டு இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஒரு ஸ்கிரீனா. ஓகேங்க சார். என்னோடது வந்து டிசைன் மேக்கிங் ஒர்க். என்னோட டிசைன் மேக்கிங் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே மேம் உங்க டிசைன்ஸ் எல்லாம் ஓகே, நீங்க டெவலப்பருக்கு சென்ட் பண்ணிருங்க அப்படின்ட்டாங்க. இப்போ நான் டெவலப்பருக்கு என்ன ஃபைல சென்ட் பண்ணட்டும்? என்ன சார் கேட்டாங்க? சார் கேக்குதுங்களா? ஓகே சார். நெட் லோவா இருக்குதுங்க சார், கட் ஆகி வருது. இப்போ இப்போ சொல்லுங்க. ஓகேங்க சார். என்னோட ஜாப் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் மேக்கிங். நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி அந்த டிசைன்ஸ் ஆமா. எல்லாமே மேக் பண்ணிட்டேன். ஒரு 4-5 ஸ்கிரீன் மீட்டிங்க்கு அப்புறம் என்னோட டிசைன்ஸ் அப்ரூவ்ட் ஆயிடுச்சு, ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே மேம் உங்க டிசைன்ஸ் எல்லாமே ஓகே, நீங்க எங்களோட டெவலப்பருக்கு சென்ட் பண்ணிருங்க, நான் டெவலப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன ஃபைல் அந்த டெவலப்பருக்கு சென்ட் பண்றது? அந்த டெவலப்பருக்கு ஸ்விட்ச் ஆகும்போது தான் உங்களோட ஃபைல் இப்போ நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்களா அந்த ஃபைல், அதுவும் இப்போ நீங்க கிளைண்ட் பேசிஸ்ல ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா இந்த ஃபைல் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதோட முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் வைஸ் பார்த்துக்கிட்டு பிளான் பண்ணி நீங்க வந்து இது கொடுத்துருங்க. ஸோ இந்த ஃபைல் தான் நீங்க வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ லிங்க் வந்து நீங்க சிக்மாவோடவே அப்படியே சிக்மாவோட லிங்க் அப்படியே நீங்க ஷேர் வந்து ஷேர் பண்ணணுமா? எஸ், எடிட்டபிள் ஆக்சஸோட நீங்க வந்து ஷேர் பண்ணணும். எடிட்டபிள் ஆக்சஸ் இதுல ஃபிக்மால வந்து எடிட்டபிள் ஆக்சஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த எடிட்டபிள் ஆக்சஸோட நீங்க வந்து ஷேர். ஓகே ஓகே. அவங்க அந்த கலர் தியரி இதெல்லாம் மேட்ச் பண்ணிக்கிறதுக்காக எடிட்டபிள். ஏன்னா இதுல தான் டிசைன் சிஸ்டம் இருக்கு. இப்ப அவங்க டெவலப் பண்றதா இருந்தாலும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மட்டும் தான் டெவலப்பே பண்ண முடியும். ஆமாங்க சோ அதனாலதான் நம்ம டிசைன் சிஸ்டம்னு ஒரு ப்ராசஸை கிரியேட் பண்றோம். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ மிஸ்டர். தேங்க்யூ மிஸ்டர். யாராவது டவுட்? ஒரு ஃபீட்பேக் கொடுத்துடலாம். எப்படி போச்சு அப்படின்னு. அது ஒரு டவுட் எல்லாமே கொஞ்சம் கிளியர் அப்படின்னா டவுட் இல்லை அப்படின்னா பாத்தீங்கன்னா அது இன்னும் கரெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு, இன்புட்டா இருக்கும். ஸோ ஃபீட்பேக் சார் வாய்ஸ் கிளியரா இல்லை மைக்கர். அப்படியா? இப்போ ஓகேவா? கிளியரா? ஹலோ. ஓகே, இப்ப கிளியரா இருக்குங்களா? எஸ் எஸ். ஓகே. விஜி ப்ரோக்கு எஸ், தேங்க்யூ வினோத் ப்ரோ, தேங்க்யூ.
ஓகே, இந்த 1.5 hour செக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கும். தேங்க்யூ ரோகிணேஷ் சார். இவருக்கு விக்கி ப்ரோக்கு நீங்க ஃபீட்பேக் என்ன கொடுக்குறீங்க? ஏன்னா நெக்ஸ்ட் செக்ஷன் போறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற அந்த ஃபீட்பேக்ல இருந்து நாங்க நெக்ஸ்ட் இதுக்கு ஓகே இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா வேல்யூலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகலாம். ஸோ அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ப்ளீஸ் விக்கி ப்ரோக்கு நீங்க கொடுக்கலாம். யாரு வேணாலும் ஓபன் பண்ணி பேசலாம், எல்லாமே ரூம் ஓப்பன்ல தான் இருக்கு. எல்லாரும் அமைதியா இருந்தீங்கன்னா நல்லா எடுக்கலன்னு எடுத்துக்கலாமா? ஹாய் சார். தேங்க்யூ வாங்க. எப்படி இருக்கீங்க? நிமிஷா நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். தேங்க்யூ. சூப்பர். ஆக்சுவலி இந்த செஷன் வந்து இட் வாஸ் ஆக்சுவலி ரியலி நைஸ். ஏஐ பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறதுனால, பிகாஸ் பீயிங் இன் திஸ் ஃபேஷன் ஃபீல்ட் ஆல்சோ, ஐ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள், ஈவன் ஃபார் பிரிண்ட் மேக்கிங் அண்ட் எவ்ரிதிங். நாங்கள் வந்துட்டு இப்போ ஏஐ பேஸ் பண்ணி தான் நிறையா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து லைக் 1 weekல முடிக்கக்கூடிய விஷயத்த வந்து எங்களால் 1 day 2 daysல முடிக்க முடியாது. ஸோ ஏஐங்கிறது வந்து இட் இஸ் inevitable. ஸோ ஐ திங்க் நம்மளுக்கு ஏஐ பேஸ் பண்ணி இன்னும் நிறையா செஷன்ஸ் லைக் இருந்தால் இட் வில் பி ரியலி ரியலி நைஸ். ஸோ வி கேன் ஃபோக்கஸ் ஆன் தட் மோர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா நிமிஷா, நம்ம அப்கமிங்ல ரொம்ப பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது வீக்லி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்கா போயிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா கலர் செப்பரேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஃபிக் டிசைன், இன்னைக்கு வந்து UI/UX, நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னோட பிளான் இருக்கு August 15. இப்பவே நான் வந்து ஒரு இது சொல்லி வச்சிடுறேன். ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல தான் எடுக்க போறோம். ஸோ அந்த இதுவும் அதுக்கப்புறம் இது மாதிரி ஒவ்வொரு ட்ரைனர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான் வீக்லி வைஸ் நம்ம அப்படி ஏஐ பேஸ் பண்ணி பண்ணலாம்னே பிளான்ல இருக்கும். ஓகே தேங்க்யூ சார். தேர் இஸ் ஒன் மோர் சாஃப்ட்வேர் கிளாடின்னு சொல்லிட்டு இப்போ அது ரொம்ப பூம் ஆயிட்டு இருக்கு. மேபி அதை பத்தி கூட நம்ம ஒரு செஷன் மேபி லேட்டர் ஆன் லைக் எப்போ டைம் கிடைக்குதோ அதை பத்தி நம்ம இது பண்ணலாம். கண்டிப்பா அது வந்து அதோட என்னோட கமிட்மெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஒரு 1 hour இல்லைன்னா 1.5 hours ஒரு ஸ்லாடுக்கான கம்ப்ளீட் அது ஒரு இது எடுக்கலாம் அப்படிங்கிற என்னுடைய என்ன சொல்றது பக்கெட்ல இருக்கு. கண்டிப்பா அதை வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான செக்ஷன் முடிஞ்சனையுமே அந்த கிளாடுக்கான செக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ சார், எனக்கு ஒரு ஞாபகப்படுத்த ரொம்ப தேங்க்ஸ். நான் அதை ஃபாலோ பண்றேன். தேங்க்யூ விக்னேஷ் சார், இட் வாஸ் a nice session. Yeah, thank you Nimisha, thank you. Any others? Okay. Thank you so much. ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 11:35 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன்ல கண்டிப்பா இதே மாதிரி தேங்க்யூ ரமேஷ் சிஸ்டர். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் செக்ஷனும் இதே மாதிரி வைபிள் தான் போகும். ரொம்ப வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியால தான் இனி அப்கமிங் செக்ஷன் எல்லாமே இருக்க போகுது. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்க சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த செக்ஷன் இவ்வளவு கிளாரிட்டியாவோ வைபா கொண்டு போக முடியாது. ஸோ ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் செக்ஷன்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ விக்னேஷ். தேங்க்யூ வாசு சார். சார் நீங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே நீங்க ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் தேங்க்யூ டீம் மெம்பர்ஸ், பேஷண்டா உட்காந்து வெயிட் பண்ணி லிசன் பண்ணது. எனக்கு என்னன்னா இதோட நீங்க ஸ்டாப் பண்ணாம இப்போ நான் என்ன ப்ராம்ப்ட் பண்ணி பண்ணனோ நீங்களுமே அதெல்லாம் ஜெனரேட் பண்ண அண்ட் அதுல அவுட்ல இருக்கிறதெல்லாம் வந்து மீட் பண்ணி கேட்குறேன். யா, பாய்.